ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கே ப்ரெஸ் மீட் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ மாசா காரில் வந்து இறங்குறான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, செக்ரட்டரி சாரா எங்கே போனேன்னு கேட்க, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுது, ஐயோ நம்ம செக்ரட்டரி சாரா தான் இப்போ ஒர்க்கில் இல்லையேன்னு. அங்கே ஒரு பொண்ணு வரா, இவளோட பேர் லின். அங்கே பத்திரிக்கைக்காரங்களாம் இருந்தாங்கல்ல, முதல்ல ஹீரோ தன்னோட செக்ரட்டரி சாராவை தானே கூப்பிட்டுருப்பான். அதெல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா செக்ரட்டரி சாரான்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ உள்ள செக்ரட்டரி லின் தானே. லின்னை பற்றி பேசாம சாரா பற்றி பேசுகிறாங்க. இப்போ சாராக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன தொடர்புன்னு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போதான் இன்னொரு பொண்ணு சொல்லுவா, அங்கே வரல செக்ரட்டரி லின், அவங்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டான், சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது பிரசிடென்ட்னா நம்ம ஹீரோ தான். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை டிவி நியூஸில் போட்டுட்ருக்காங்க. அங்கே தான் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அவன் மனசுக்குள்ள, ஓ இப்போ பிரசிடெண்ட் வந்து இன்னொரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் ஆக போதா, சரி சரி கல்யாணம் பண்ணட்டோன்னு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கா. அதே சமயம் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. ஆமாம் பிரசிடெண்ட் சார், முதல்ல உன்னோட பேர் தான் சொன்னாங்க, உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஐயோ மறந்தே போயிட்டேன். உனக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? அவர் வேற ஏதோ செக்ரட்டரியை பற்றி சொல்லியிருக்காங்க. நீயும் 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆளுக்கு செக்ரட்டரியா இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். பாவம் அந்த ஆளு உன்னை துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவைதான் உனக்குன்னு ரொம்ப கிண்டலா பேசுறாங்க. இங்க ஹீரோயின் ஒரு கிராமத்துல தான் இருக்கா. இப்ப யாரையாட்டு கூப்பிடணும்னா மைக்க வச்சு தான் கூப்பிடுவாங்க. அங்க ஒரு சத்தம் கேக்கு. சாரா சீக்கிரம் வா, உன்னோட அங்கிள் கூப்பிடுறாங்கன்னு சத்தம் கேக்குது. இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. என்னடி ஏதாட்டு தப்பு பண்ணியா? அங்கிளே கூப்பிட்டு விட்டுருக்காங்க. உன்னோட அங்கிள் தான் நம்ம கிராமத்து தலைவர். ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதான் உன்னை திட்ட கூப்பிட்டுருக்காங்க, போ போன்னு சொல்ல இவ திட்டி விட்டுறா. முதல்ல உன்னோட வேலையை பாருடி. உன்னை மாதிரி நான் வெட்டியாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளை பார்க்க போறாங்க. அங்கிள் பார்த்துட்டு, நீ வந்துட்டியா, உன்னை பார்க்க பிரசிடென்ட் வந்திருக்காங்க, ஏதோ சொல்லணுமான்னு கேட்க ஹீரோயினும் அப்படி யாரு பிரசிடென்ட்னு திரும்பி பார்க்கறா. பார்த்தா ஹீரோ. இவளுக்கு ஷாக்கா இருக்கு. பிரசிடென்ட்டா, இங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும் போது தான் அங்கிள் சொல்லுவாங்க, இவங்க யாருன்னு தெரியுமா, நம்ம வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அதான் நம்ம வில்லேஜில் நிறைய ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு கிடையாதுல, அவங்களே வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாக இருக்குது. சரி ஓகே பிரசிடென்ட் சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, இவன் அப்படி பார்த்துட்டு, என்ன செக்ரட்டரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுடுறான். உடனே அங்கிள், பிரசிடென்ட் சார், இந்த பொண்ணு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலாம், யாருக்கோ செக்ரட்டரியாக வேலை பார்த்தான்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன். உங்கள் கிராமத்திலே இந்த பொண்ணு மட்டும் தான் படித்த பொண்ணா, அழகான பொண்ணா, அறிவான பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன்னு பக்கத்தில் போய் நிற்க ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துருப்பா. அதே மாதிரி தனியாக இருக்கும்போது நம்ம ஹீரோவோட லவ்வராகவும் இருந்திருப்பா. லிஃப்ட்ல 2 பேருமே போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட வாயில ஒரு சாக்லேட் இருக்கும். இந்த சாக்லேட் உனக்கு வேணுமான்னு கேட்க, இல்ல இல்ல வேண்டான்னு சொல்லிடுவா. இல்ல எனக்கு வேணும்னு அப்படியே லிப்ஸோட லிப்ஸை வச்சு கிஸ் கொடுத்துட்டே சாக்லேட்டை பரிமாறிப்பாங்களே, அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டான். இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிஃப்ட்டுக்குள்ளேயே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு திட்ட ஆரம்பிக்கிறா. அப்பதான் அங்கிள் பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க நம்ம கிராமத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, இந்த மாதிரியா பேசுவ, பேர் சொல்லி கூப்பிடாதன்னு சொல்ல ஹீரோ திட்டி விட்டுருவான். இங்கே பாருங்க அங்கிள், அந்த பொண்ணு என்னனாலும் பேசுவா, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்ல உடனே ஹீரோயினுக்கும் டென்ஷன் ஆயிரும். நீங்கள் எதுக்கு என்னோட அங்கிளை வந்து திட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. ஹீரோ யோசிப்பான், அடிப்பாவி அங்கிளுக்காக என்னையே விட்டு கொடுத்து பேசுறியே, ச்சே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா, நீ தான் ஆன்லைனில் வீடியோ போடுறியே, மாம்பழம் வேணுமா பலாப்பழம் வேணுமான்னு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல இவ பிடிச்சி திட்டி விட்டுடுறா. நீங்கள் எதுக்கு என்ன தேடுறீங்க, இதுக்கு மேலே என்ன தேடாதீங்கன்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது அங்கிளுக்கு டென்ஷன் ஆயிடுது. அங்கிள் ஹீரோ கிட்ட, தம்பி இந்த பொண்ணை மன்னிச்சிருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு லூசு பையன் இவளை ஏமாத்திட்டு போயிட்டான், அதுலேருந்து எப்போ பார்த்தாலும் காத்து காத்துன்னு கத்திட்டே இருக்கா, அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு, என்னது லூசு பையலான்னு மனசுக்குள்ள, அடிப்பாவி என்னை எல்லார்கிட்டையுமே அசிங்கமாக சொல்லி வச்சிருக்க போல இருக்கே, சரி உன்கிட்ட அப்புறம் வரேன்னா அங்கிள் கிட்ட போய், அங்கிள் டீ போட்டு கொண்டு வரீங்களான்னு கேட்க அங்கிளும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ஐ லவ் யூ, நீ எதுக்காக என்னை விட்டு போனேன்னு சொல்ல இவ பிடிச்சி கன்னத்துலேயே ஒரு அறை கொடுத்துட்டு, நான் தான் அன்றைக்கி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டல, எதுக்காக என்கிட்ட வரேன்னு சொல்ல, ஓ லெட்டர் கொடுத்தா பிரேக்கப்பா, என்னாலெல்லாம் பிரேக்கப்னு ஏற்றுக்க முடியாதுன்னு கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, இங்கேருந்து போ போன்னு சொல்லிட்டே இருக்க
சாரா மனசுக்குள்ள நினைக்கிறா, அதான் இவன் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான்ல. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான், அங்க அங்கிள் எல்லாத்தையுமே பார்த்துர்றாங்க. அங்கிள் ஹீரோயின் கிட்ட, "ஏம்மா பிரசிடென்ட் சார் அப்பத வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஒரு சேர் கூட போட மாட்டியான்னு?" திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஐயோ! நானே கடுப்பா இருக்கேன். நீ வேற அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு" அங்கிள் கிட்ட, "அங்கிள் நீங்க இன்னுமே டீ போட்டு எடுத்துட்டு வரல போங்கன்னு" சொல்லும்போது தான் அங்கிளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. "ஏம்மா உன்னோட பையன பக்கத்து வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். நீ போய் பிக்கப் பண்ணிக்கோன்னு" அங்கிள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கு ஷாக்கு. "என்னது உனக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு?" கேட்க, இவன் மனசுக்குள்ள, "ஓ! இவன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பரவால்ல பரவால்ல. ஆமாடா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தையும் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னு" சொல்ல ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அப்பதான் ஹீரோயின் ஹீரோவோட அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்குறாங்க. அசிஸ்டன்ட் பார்த்தோன்னே, "மேடம் நீங்களா? நல்லா இருக்கீங்களா? உங்கள பார்க்காம ஹீரோ சார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு" சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ, "நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். வா வீட்டுக்கு போலான்னு" கூப்பிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, "சார் நீங்க 3 வருஷமா ஹீரோயின எல்லா இடத்துலயுமே தேடி இருக்கீங்க. நான் அன்னைக்கு அவங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருப்பேன்ல. ஏன் நீங்க சொல்லவில்லன்னு?" கேட்க, "இல்ல இனிமே சொல்லி என்ன ஆகப் போகுது? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம். குழந்தையும் இருக்கான்னு" சொல்ல, அது அங்கிள் கேட்டுறாங்க. "என்னது யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு?" கேட்க, வேற யாருக்கு? சாராக்குன்னு சொல்லிடுறாங்க. அங்கிளுக்கு கடுப்பாயிட்டு, "என்னது சாராக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு நல்லாவே தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொறுக்கிய லவ் பண்ணால, அவன் தான் இதாட்டம் பண்ணியிருப்பான். நான் இன்னைக்கு அவன சும்மாவே விட மாட்டேன். அவன் ஒரு லூசு பைத்தியம்னு" திட்ட ஆரம்பிச்சாச்சு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. "சார் என்ன சார் அவன போட்டு திட்டுறீங்க? அவனுக்கும் குழந்தைக்கும் என்ன சார் சம்மந்தம்னு" சொல்ல, இப்பதான் அங்கிளுக்கு எல்லாமே புரியுது. "குழந்தையா? என்ன குழந்தைய பத்தி பேசுறீங்க?" அதான் அப்பதே கூட சாரா கிட்ட அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துட சொன்னீங்கல்ல, அந்த குழந்தைய தான் சொல்ல, அங்கிள் ஏதோ சொல்றாங்க. அது என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு காமிக்கல. இங்கே ஹீரோயின் தன்னோட பையன பார்க்க தான் போயிருக்கா. பையன்கிட்ட வாடா வாடான்னு சொல்ல, அங்க ஒரு குட்டி நாய்க்குட்டி அழகா ஓடி வருது. இதுதான் பையன்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. இப்படி 2 பேருமே கொஞ்சிட்டு இருக்க, தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துடுறான். அப்பதான் அசிஸ்டன்ட், "சார் என்ன வீட்டுக்கு போலாமான்னு?" கேட்க, "வீட்டுக்கா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு அங்கிள கூப்பிட்டு போறான். அங்கிள் அங்க ஹீரோயினோட அப்பா, அம்மா எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட, "பிரசிடென்ட் தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்ல. நம்ம கிராமம் ரொம்ப சின்ன கிராமம் தான். பேசாம உங்க வீட்ல தங்க வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, முதல்ல அப்பா வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கு மேல, "இல்ல இல்ல என்னாலலாம் ஒத்துக்கவே முடியாதுன்னு" சொல்ல, அப்பதான் அப்பா, "இங்க பாருங்க அங்கிள், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஒரு பொண்ணு இருக்கும்போது எப்படி பையன தங்க வைக்க முடியும்? வேண்டான்னு" சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ பாவமா மூஞ்ச வச்சுட்டு, "என்ன அங்கிள் இப்படி எனக்கு இடமே இல்லாம போச்சு. நான் உங்க கிராமத்தையே புதுசாக்கலாம்னு நெனச்சேன். இப்ப தங்குறதுக்கு கூட இடம் இல்ல. என்ன செய்ய? எல்லாத்தையுமே கேன்சல் பண்றேன்னு" சொல்ல, இத கேட்ட அங்கிள், "என்னடா நீ இது கூட செய்ய மாட்டியான்னு?" சொல்ல, அம்மா வந்து, "சார் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கிராமத்த நீங்க தான் புதுசாக்கணும்னு நெனச்சிருக்கீங்க. உங்களுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன் நானு. என்னோட பொண்ணு ரூம் பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்கு. அங்க போய் தங்கிக்கோங்கன்னு" ஹீரோ கிட்ட, "உங்களுக்கு ஏதாட்டும் வேணுமா தம்பின்னு?" கேட்க, "ஆண்டி எனக்கு ரொம்ப குளிருது. பெட்ஷீட் ஏதாட்டும் எடுத்து தரீங்களான்னு?" கேட்க, "ஓகே தம்பி நீங்க ரூம்ல போய் குளிச்சிட்டுருங்க. என்னோட பொண்ணு கையில பெட்ஷீட்ட அனுப்பி வைக்கிறேன்னு" உள்ளக்க போயிட்டாங்க. ஹீரோயின், நல்ல அம்மாமா, நல்ல மாமா வேலை பார்க்குறேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் பெட்ஷீட்ட கொண்டு வந்து, "சார் கதவு திறங்கன்னு" சொல்ல, இவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சு கிஸ் குடுக்க போறான். இவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "என்ன பண்றீங்க? தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு" கேட்க, "இல்லையே உனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எப்ப பார்த்தாலும் என்ன கட்டி பிடிப்ப, கிஸ் குடுப்ப, முத்தம் குடுப்ப. இத எல்லாத்தையுமே மறந்துட்டியா? ப்ளீஸ் டி இன்னைக்கு மட்டும் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு" மறுபடியும் நெருக்கமா போவ, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டே இருக்கா. ஹீரோ கேட்குற மாரி இல்ல. "உனக்கு என்னோட மசில்ஸ் எல்லாமே பிடிக்கும்ல. கைய வச்சு பாரு. இங்க கை வைக்கணுமா, அங்க கை வைக்கணுமான்னு" சொல்லிட்டு கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினுக்கும் புடிச்சு போய் அப்படியே கண்ண மூட ஆரம்பிக்கிறாளா. உடனே ஹீரோ, "பாத்தியா பாத்தியா உனக்கும் புடிச்சிருக்கு. இன்னுமே என்ன மறக்க முடியலல்ல. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்னு" மறுபடியும் கிஸ் பண்ண போக, அங்க அம்மா வந்து, "சார் என்னோட பொண்ண பாத்தீங்களா? அவளோட ரூம்ல காணோம்னு" கேட்க, உள்ளக்க ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "இங்கேருந்து தள்ளி போங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. இப்ப நீ எனக்கு கிஸ் கொடுக்கன்னு சொல்லு. அப்பதான் நான் அமைதியா இருப்பேன். இல்லன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லிருவேன். நீ இந்த ரூம்குள்ள தான் இருக்கன்னு" என்ன சொல்லவான்னு கத்த போறா. இவ ஹீரோவோட வாய மூடிட்டு, "டேய் உனக்கு முத்தம் தானே நான் தந்து தொலைக்கிறேன்னு" முத்தம் எல்லாமே குடுக்க ஆரம்பிக்க, ஹீரோ கத்துறான். "ஆண்டி உங்க பொண்ணு இங்க வரல. வெளிய எங்கேயாட்டு போயிருப்பாங்க. நான் இங்க ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க போங்கன்னு" சொல்ல, ஆண்டியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிஸ் எல்லாம் குடுத்துட்டு கிளம்ப போறாளா, இவன் கைய புடிச்சுட்டு, "நீ இன்னுமே என்ன லவ் பண்ற தானே சொல்லி தொலைன்னு" சொல்ல, "இங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தையும் இருக்கு. என்ன விடுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்பதான் அங்க குட்டி நாய்க்குட்டி இருக்குல்ல, அது அப்படியே முழிச்சுட்டே இருக்கா. இத பார்த்த ஹீரோ, "உன்னோட குழந்தைக்கு முடி நெறையவே வளர்ந்துருக்குன்னு" கிண்டலா பேசிட்டு இருக்கான்.
அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம காலேஜ்ல ரீயூனியன் வச்சிருக்காங்க. நீயும் வந்துடுன்னு சொல்ல, இவளும் நேரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "என்னடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அங்க தான் மொதல்ல ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு சண்டை போட்டால்ல, இவ பேரு சிசி. இப்ப சிசி ஹீரோயின் கிட்ட போய், "ஏய் நீ ரொம்ப பண்ணாத என்ன? உனக்கு எப்படி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும்? உனக்கு தான் வேலை எதுவுமே கிடையாதுலன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "என்னது எனக்கு வேலை கிடையாதா? நான் லைவ் ஸ்ட்ரீமர். அது மட்டும் இல்லாம உன்னோட எனக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருப்பா. அதாவது ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மென்ட் பண்ற மாரி, ஆரஞ்சு, ஆப்பிள் எல்லாத்தையுமே வித்துட்ருப்பா. அதே மாரி தான் இந்த சிசியும் அதே வேல தான் பார்க்குறா. ஆனா, இவளுக்கு தான் சப்ஸ்கிரைபர் அதிகம். இந்த சிசிக்கு கம்மி. இப்போ சிசி இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம், "நீ ரொம்ப ஓவரா பேசுற என்ன? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அதனால தான் இந்த மாரி பேசிட்டு இருக்கன்னு" ஹீரோயின ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கா. அப்பதான் அங்கருந்து நம்ம ஹீரோ வரான். ஹீரோவும் அதே காலேஜ்ல தான் படிச்சிருப்பான் போல இருக்கு. உள்ளக்க வந்து, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு நெனைக்கிறீங்களா? நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு" சொல்ல, "சிசி தான் நியூஸ பார்த்தல்ல. ஏய் பொய் சொல்லாதீங்க. நீங்க வந்து பிரசிடென்ட் தானே. நீங்க ஏற்கனவே ஒரு பொண்ண என்கேஜ்மென்ட் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப என்ன பொய் சொல்றீங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து கெளம்பிட்டா. உடனே ஹீரோயின் பின்னாடியே ஓடி போய், "இங்க பாரு சாரா, நீ நெனைக்கிறதெல்லாம் தப்புன்னு" சொல்ல, "நான் என்ன நெனச்சா உனக்கு என்ன? என்னை பத்தி தான் யாருமே கவலைப்பட மாட்டாங்களான்னு" அங்கருந்து கிளம்ப போறா. இவன் கட்டி புடிச்சுட்டு, "யார் சொன்னா உன்னை பத்தி நான் கவலைப்படுவேன்? உனக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு" ரொம்ப கவலையா பேசிட்டே இருக்கும்போது தான், அங்க இந்த லின் பொண்ணு வருவா. லின் ஹீரோயின் கிட்ட போய் எப்படி இருக்கன்னு கேட்க, இவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். "லின், உனக்கும் பிரசிடென்ட்டுக்கும் தான் கல்யாணம் ஆக போதுல்ல, எதுக்காக அந்த பிரசிடென்ட் என் பின்னாடியே சுத்துறான்? இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லுன்னு" சொல்ல, உடனே லின், "இங்க பாரு என்னை மன்னிச்சிடு. நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்தோம். ஆனா என்னவோ தெரியல, எனக்கு பிரசிடென்ட்ட ரொம்ப புடிச்சு போச்சு. நானும் அவரும் லவ்ல விழுந்துட்டோம். அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீ தப்பா நெனச்சுக்காத சரியா? நீ தான் பிரசிடென்ட்ட லவ் பண்ண. அவரும் லவ் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா அவருக்கு இப்போ உன்ன புடிக்கல. என்ன தான் புடிக்குதுன்னு" சொல்ல, அப்பதான் ஹீரோயின் லின்னோட கையில ஒரு பிரேஸ்லெட்ட பாப்பா. அந்த பிரேஸ்லெட்ட பார்த்தோன்னே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பா. நம்ம ஹீரோ ஆசையா ஹீரோயினுக்காக அந்த பிரேஸ்லெட்ட செஞ்சிருப்பான். இந்த பிரேஸ்லெட்ட ஹீரோயின் கிட்ட காமிச்சு, "இந்த பிரேஸ்லெட் என்னோட வருங்கால ஒய்ஃப்‌க்காக நானே என்னோட கையால பண்ணது. இது எந்த பொண்ணுக்குமே நான் குடுக்க மாட்டேன். உனக்கு தான் என் செல்ல பொண்டாட்டி புடிச்சிருக்கான்னு" கேட்க, "யார் சொன்னா நான் உன்னோட பொண்டாட்டி ஆகப் போறேன்? அதெல்லாம் முடியாதுன்னு" சொல்லிறா. உடனே இவ, "என்னடி எனக்கு நீ பொண்டாட்டி ஆக மாட்டியா? குழந்தலாம் பெத்து தர மாட்டியா? ப்ளீஸ் டி செல்லம். ஐ லவ் யூன்னு" சொல்ல, இவளும் ஓகே சொல்லியிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ச்சே! இவன் என்ன ரொம்பவே ஏமாத்திட்டான்னு ஹீரோயின் அங்கருந்து கிளம்பியிருப்பா. அப்பதான் ஹீரோ அந்த லின்னோட கைய புடிச்சுட்டு, "இந்த பிரேஸ்லெட் நீ என்கிட்ட இருந்து திருடுனியா? இதெல்லாம் உனக்கானது கிடையாது எனக்குன்னு" அந்த பிரேஸ்லெட்ட வாங்கி வச்சுக்கிறான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. "நீயும் நானும் தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏன் இப்படிலாம் பண்றேன்னு" கேட்க, "யார் சொன்னா? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோமா? உன்னோட கனவுல தான் நடக்கும். என்னோட சித்திக்காக தான் உன்கிட்ட பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு நீ தான் வெளிய எல்லார்கிட்டயுமே நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு தப்பான நியூஸ பரப்பி விடுறியா? இங்க பாரு, நீ தான் தப்பான நியூஸ பரப்பி விட்டன்னு தெரிஞ்சுச்சு, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். ஹீரோவோட உண்மையான அம்மா இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா 2வது ஒய்ஃப் கட்டியிருப்பாங்க. இப்போ சித்தி தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, நீ வந்து ஒரு பொண்ண காதலிச்சுட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு பேர் கூட ஜாரா. இங்க பாரு, ஜாராவ விட்டுரு. இந்த லின்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது சித்தி. நான் ஜாராவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் புடிச்சுட்டே இருக்க. அப்படியா? சரி. நான் ஜாராவ கொலை பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நல்லா கேட்டுக்கோ. இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ கரெக்ட்டா பார்த்துக்கிறதுக்கு நீ லின்ன மட்டும் தான் காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஜாராவை உயிரோட விட மாட்டேன்னு" மிரட்டியிருப்பாங்க. அதனால தான் லின் கூட பழகுவான். இப்போ லின் கிட்ட, "இனிமே என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு" அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் லின்னுக்கு செம்மையா கடுப்பாக்கும். "இங்கே பாரு, நீ எப்போ இருந்தாலும் நீ தான் என்னோட புருஷன்னு" இவ ஏதோ ஒரு பிளான் போட்டுட்ருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வளையல எடுத்துட்டு போய் ஹீரோயின் ரூம் முன்னாடி நின்னுக்கிட்டு, "இந்த வளையல் வந்து உனக்கு தான். ஐ லவ் யூடின்னு" சொல்லிட்டு குடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அம்மா வருவாங்க. "என்னப்பா என்னோட பொண்ணு ரூம் முன்னாடி என்ன பண்றேன்னு" கேட்க, "இல்ல ஆண்டி, உங்க பொண்ண பார்க்கணும் தான் வந்தேன்." "ஐயையோ! என்னோட பொண்ணு 2 நாளா நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ ஏதோ வேலை பார்க்குறாள்ல, அங்க தான் இருப்பா. நீ போய் பாருன்னு" சொல்ல, இவனும் அங்கேருந்து போயிருவான். காலையில இருந்து நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருப்பா. அப்போ தான் ஃப்ரெண்டு வந்து கேட்பா, "என்னடி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே போகலையா? இங்கே என்ன பண்ணுறேன்னு" கேட்க, "ஒன்றும் இல்லை, சும்மா தலைவலிக்குன்னு வந்துட்டேன்னு" சொல்ல, "அப்படியா? வெளியே வந்து பிரசிடென்ட் நிற்கிறாங்க, அதனால தானே வந்த? ஏய் என்கிட்ட பொய் சொல்லாதன்னு" சொல்ல,
இவ ஓடி போய் ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறா. அங்க தான் ஹீரோ நின்னுட்டு, "ஹாய் செல்லம் என்ன பண்றன்னு?" கைய காமிக்க, இவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு கதவு தொறந்து வெளிய போய், "இங்க என்னடா பண்றன்னு?" புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுருவா. ஆனா ஹீரோக்கு இது எதுவுமே கேட்காது. ஹீரோயின் வெளிய வந்துட்டான்னு ஓடி போய் கட்டி பிடிக்க போவான். அப்பதான் இந்த ஸ்கூல் ஞாபகம் எல்லாமே வரும். இதே மாரி நெறைய தடவ கட்டி பிடிச்சிருப்பானா, ஆசையா போய் கட்டி பிடிக்க போவானா, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இங்க பாரு இனிமே என்னோட கடை பக்கம் உன்ன பார்த்தேன்னா உன்ன சும்மா விட மாட்டேன். கண்ண நோண்டிருவேன்னு" உள்ளுக்கு போயிட்டா. அப்பதான் ஹீரோக்கு அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி, "சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக செக்ரட்டரி வேலைய ரிசைன் பண்ணி போனாங்கன்னு கேட்டீங்கல்ல, அப்பதான் நீங்க பிசினஸ் மீட்டிங் போயிருந்தீங்க. அங்க எல்லா நியூஸ்லயுமே உங்களுக்கும் லின்னுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு கல்யாணம் ஆக போகுதுன்னு எல்லாத்துலயுமே போட்டிருந்தால, அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் செக்ரட்டரி சாரா தன்னோட வேலைய ரிசைன் பண்ணாங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அவன் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்கான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பிசினஸ் மீட்டிங் போயிருப்பான். அப்பதான் ஹீரோயின் கால் பண்ணி, "டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்லியிருப்பா. ஆனா ஹீரோ, "நான் அத விட ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். நான் வந்து சொல்லிக்கிறேன்னு" ஃபோன கட் பண்ணிட்டு, நான் இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சஸ்பென்ஸா போலான்னு பிளான் பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "ஓ! அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நெனைக்கிறேன். நான் அவளுக்கு ஒரு சஸ்பென்ஸா ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன்ல, அது வந்து எனக்கும் லின்னுக்கும் உள்ள என்கேஜ்மெண்ட்ன்னு நெனச்சிட்டா போல இருக்கு. அதனால தான் என்கிட்ட பேசலையா? இருக்கு அவளுக்குன்னு." அங்க கதவோட காலிங் பெல்ல அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, "இப்போ உனக்கு என்னடா வேணும்? என்ன சொல்லி தொலன்னு" சொல்ல, இவன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கிஸ் குடுத்துட்டே இருக்கான். ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுறா. "இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக கிஸ் குடுக்குறேன்னு" சொல்ல, "நீ என்ன தப்பா நெனச்சிட்டு இருக்க தெரியுமா? நான் உண்மையாவே உன்ன மட்டும் தான் லவ் பண்ணேன். எனக்கும் லின்னுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்னோட சித்தி தான் அவள கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் தெரியுமா? எனக்கு உன்ன மட்டும் தான் பிடிக்கும். ஐ லவ் யூன்னு" கட்டி பிடிக்க, உடனே ஹீரோயின், "இல்லடா எனக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கல. ப்ளீஸ் இங்கேருந்து போன்னு" சொல்ல, "அப்படியா? என்ன பிடிக்கலையா? ஏன் என்னோட கண்ணை பார்த்து சொல்லு. என்னோட இதயத்து மேலே கையை வச்சு சொல்லு. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டே இருக்க." "யாருடா பொய் சொல்றா? நான் பொய் சொல்றேனா? நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்ணலை. உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ பணக்காரன், நான் ஏழை. இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பேசினேன்னு அவ்வளோதான்னு உள்ளுக்க போக போறா. உடனே ஹீரோ, "நீ ஏற்கனவே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா? நீ என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு. அது கூட பொய்யான்னு" கேட்க, "ஆமா அது கூட பொய் தான். அது விவரம் தெரியாத வயசுல சொல்லிட்டேன்னு" உள்ளுக்க போயிருப்பா. ஹீரோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது எல்லா பசங்களும் நம்ம ஹீரோவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. "டேய் உங்க அம்மாவை நீயே கொலை பண்ணிட்டல. நீ பிறக்கும் போதே உங்க அம்மா வலியில இறந்து போயிட்டாங்களாமே. அதான் உங்க அம்மா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கும் போதே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. பாவம் உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு தான் நீ பிறந்திருக்க. நீலாம் ஒரு பையனா? எதுக்கு உயிரோட இருக்க? அபசகுணம் அபசகுணம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஹீரோக்கு வாழவே பிடிக்காது. சரி அங்கேருந்து சாகலான்னு மொட்டை மாடியிலேருந்து குதிக்க போவான். சைடு மாடியில தான் நம்ம ஹீரோயின் பாட்டு கேட்டுட்டு இருப்பா. இத பார்த்ததுக்கப்புறம், "டேய் என்னடா பண்ற? குதிக்காதன்னு" கத்திட்டே இருக்க, ஹீரோ அப்பதான் மொதல்ல ஹீரோயின பார்த்துருப்பான். பார்த்துட்டு, "இந்த பொண்ணு வந்து நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு தானே. இவளுக்கு எப்படி என் மேல அக்கறை இருக்கும்? எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு சுத்திட்டு இருப்பான்னு" அங்கருந்து குதிக்க போவானா, இத பார்த்த ஹீரோயின், "வேண்டான்டா நீ குதிக்காத. இங்க பாரு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்றேன்னு" சொல்ல, "அப்படியா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? இனிமே நீ என்ன காதலிக்கணும். கடைசி முடியும் என் கூடவே இருக்கணும். விட்டுட்டு போகக்கூடாது. பரவாயில்லையான்னு" கேட்க, இவ யோசிச்சு பார்த்துட்டு, "டேய் நீ யாரு? என்ன பண்றேன்னு கூட தெரியாது. நான் எப்படி உன்னை காதலிக்க முடியும்? இப்போ நீ காதலிக்கலன்னா நான் விழுந்துருவேன். பரவாயில்லையான்னு" கேட்க, இவளும் ஓகே சொல்லிடுறா. ஹீரோ பக்கத்திலேயே போய், "உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நானும் குதிக்கணும்னு போகவே இல்ல. கீழ சும்மா எட்டி பார்த்தேன். நீ தான் சூசைட் பண்றதா நெனச்சுக்கிட்ட. பரவால்ல. நீ கடைசி முடியும் என் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்க. அதே மாரி லவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க. வார்த்தை மாறக்கூடாதுடி. ஐ லவ் யூ செல்லன்னு" அங்கருந்து கிளம்பியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "அப்போ உனக்கு பிடிக்கலையா? சரி இனிமே நான் உன்கிட்டயே வரமாட்டேன்னு" அங்கருந்து கிளம்பியிருப்பான். இது எல்லாத்தையுமே ஜன்னல்ல இருந்து ஹீரோயின் பார்த்துருப்பா. அவ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. ஹீரோவோட சித்தி ஹீரோயின தனியா கூப்பிட்டு வந்து, "இங்க பாரு என்னோட பையன விட்டுட்டு போயிருன்னு" சொல்ல, "சாரி ஆண்டி உங்க பையனெல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்ல, "அப்படியா நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அவன் உயிரோட இருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப. என்னோட பையனையே கொலை பண்ணிருவேன்னு" சொல்ல, இவளுக்கு ஷாக் ஆயிட்டு, "ஆண்டி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க உங்க பையன். இப்படிலாம் பேசாதீங்கன்னு" சொல்ல, "யார் சொன்னா? நான் ஒன்னும் அவனோட உண்மையான அம்மா கிடையாதே. இங்க பாரு நீ அவன விட்டு போலன்னா நான் கண்டிப்பா அவன கொலை பண்ணிருவேன்னு" மிரட்டியிருப்பாங்க. ஹீரோயினும் இத கேட்டுட்டு, "ஓகே ஆண்டி நான் இனிமே அவன்கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன். அவன விட்டு பிரிஞ்சுருவேன்னு" அங்கருந்து கிளம்பியிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "சாரி பிரசிடென்ட் எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன நம்ம 2 பேருமே சேர முடியாதுன்னு" அழுதுட்டே இருப்பா.
அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட வேலைய பார்க்க போவா. இப்ப லைவ் ஸ்ட்ரீம் தானே பண்ணிட்டுருக்கா. அங்க பழம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க. அத விக்கணும். அப்பதான் சிசி வந்து, "இங்க பாரு, நான் தான் நெறைய பழத்த விக்கப் போறேன். உன்னால விக்க முடியாதுன்னு" சொல்ல, அப்ப ஹீரோயின், "ஓகே, நம்ம 2 பேருமே ஒரு போட்டி வச்சுக்கலாமா? நம்மள்ல யாரு நெறைய பழம் விக்கிறாங்கன்னு பார்ப்போம்ன்னு" போட்டிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் நெறைய பழத்த வித்துட்டே இருக்கா. இவளுக்கு செமையா கடுப்பா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா பழத்தையும் சேர்த்து ஒரு ஆள் மட்டும் வாங்கிறாங்க. இத பார்க்கும்போது சிசிக்கே தலைவலிக்குது. அப்படி யார் வாங்கியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க, இங்க ஹீரோயினுக்கும் டென்ஷனா இருக்கு. ஆனா, இந்த பழத்த யார் வாங்கியிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ தான். ஹீரோ வீட்ல உட்காந்துட்டு, "ஒரு வழியா நான் எல்லா பழத்தையும் வாங்கிட்டா. அவ தானே சொன்னா, நான் வந்து பணக்காரன், அவ ஏழைன்னு. இனிமே நான் அவ கிட்ட போக போறேன்னு" ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டே இருக்க, இங்க ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை ஹீரோவா இருப்பானோ? பேசாம மெசேஜ் பண்ணி பார்ப்போமா? ஆஹா, வீட்ல தானே இருப்பான். நான் போய் பார்க்குறேன்னு தேட போவா. அப்புறம் தான் நெனைப்பா, நான் இன்னைக்கு அவன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அவன் எப்படி இங்க இருப்பான்னு, அப்படியே சோகமாவே இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பழம் எல்லாமே ஆன்லைன்ல வாங்குனாங்கல்ல, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி, "சார், தெரியாத்தனமா நீங்க நெறைய வாங்குறேன்னு சொல்லிட்டீங்களா? வேண்டான்னா சொல்லுங்க, கேன்சல் பண்ணிடலான்னு" சொல்ல, "இல்ல, இல்ல, நான் தான் அத வாங்க போறேன். எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுருங்கன்னு" மெசேஜ் பண்ணியிருப்பான். அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு போவா. அங்க தான் எதிர் வீட்டுக்கு யாரோ குடி வந்திருப்பாங்க. இத பார்த்த ஃப்ரெண்டு, "ஏய், பக்கத்து வீட்டுக்கு யாரோ குடி வந்திருக்காங்கன்னு" சொல்ல, "அப்படியா, பக்கத்து வீட்டுக்காரங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன்னு" உள்ளக்க போறா. அங்க ஒருத்தன் பேப்பர் படிச்ச மாரி இருக்கானா. இத பார்த்துட்டு, "சார், நீங்க தான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்களா? உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்னு" சொல்ல, ஹீரோ அழகா பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. "டேய், நீயான்னு" கேட்க, அப்பதான் இவன் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி வெளிய அவ வராளா, வராளான்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் வர சத்தத்த கேட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாரி நடிச்சிருப்பான். இப்ப ஹீரோயின் வந்து, "டேய், என்ன கரெக்ட் பண்ண தானே வந்த, உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, "ஆமாமா, இவ பெரிய எலிசபெத் பேரழகி உன்ன கரெக்ட் பண்ண வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த கிராமத்த புதுசா ஆக்கப் போறேன். இங்க ட்ரெயின் எல்லாமே போற மாரி செய்ய போறேன்னு" சொல்ல, ஹீரோயினால நம்ப முடியல. "என்னது, இந்த கிராமத்துல ட்ரெயின்லாம் போகுமா? வெளாடுறியான்னு" கேட்க, அவன் இந்த கொட்டேஷன் எல்லாத்தையுமே காமிக்கிறான். ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிரும். "ஓகே, நீ என்னனாலும் பண்ணிக்கோ. ஆனா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு" அங்கேருந்து கிளம்பிருவா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி கூலா நம்ம ஹீரோ சேர போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பான். ஹீரோயின் பார்த்துட்டு, "டேய், இங்க என்ன பண்றடா?" "அதுவா, நான் சூரிய வெளிச்சத்த ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீ வேணும்னா பாருன்னு" சொல்ல, "அது உன்னோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி உட்காந்து ரசிச்சு பாரு. எதுக்கு என்னோட ஆஃபீஸ் முன்னாடி உட்கார்ந்திருக்க? போ போன்னு சொல்லிட்டே இருக்க." "அதெல்லாம் முடியாது, முடியாது. நான் இங்க தான் இருப்பேன்." "உங்க அப்பா வீட்டு ரோடா? நான் எங்கனாலும் இருப்பேன். அங்க இருப்பேன், இங்க இருப்பேன். போடின்னு" சொல்ல, இவளுக்கு கடுப்பாயிரும். 4, 5 ரவுடி பசங்கள கூப்பிட்டு வந்து அந்த சேரோட தூக்கி ஹீரோவ அந்த பக்கம் வச்சிருவா. அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் நெறைய கோலப்பொடிய கொண்டு வந்து ரோட்டுக்கு நடுவுல கோடு போட்டுறா. "இங்க பாரு கைப்புள்ள, இந்த கோட தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு" உள்ளுக்கு போவ. அப்பதான் ஃப்ரெண்டு வந்து, "சாரா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளிய போறேன். இந்த பேப்பர் எல்லாத்தையுமே ஆஃபீஸ்ல வச்சுருன்னு" சொல்லிட்டு ஓடி போயிருவா. அப்பதான் காத்துல அந்த பேப்பர் பறந்து வந்து அந்த கோட்ட தாண்டி விழுந்துருது. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பேப்பர எடுத்து வச்சுட்டு, "இதோ வேணுமா, வேணுமான்னு" கேட்டுட்டே இருக்க, "டேய், அத குடுடா, குடுடான்னு" கோட்ட தாண்டிட்டு வரா. இத பார்த்த ஹீரோ, "இங்க பாரு மேடம், தள்ளிப்போ, தள்ளிப்போ. கோடு தான் அங்க இருக்குல்ல. நீ எதுக்கு என்கிட்ட வரேன்னு" சொல்ல, இவ குடுடான்னு கெஞ்சி கேட்குறா. உடனே ஹீரோ, "தரேன், தரேன். மொதல்ல நீ வாட்ஸ்அப் நம்பர் குடு. அப்பதான் தருவேன்னு" சொல்ல, இவளும் வாட்ஸ்அப் நம்பர குடுத்துட்டு அந்த பேப்பர கேட்கும்போது, நம்ம ஹீரோ பேப்பர குடுக்குற மாரியே கன்னத்துல கிஸ் குடுத்துர்றான். இவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "டேய் பொறுக்கி, உன்ன வச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போகும்போது தான், வச்சுக்கோ, வச்சுக்கோ. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன். நீயும் மெசேஜ பாருன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின் பக்கத்துல போய், "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நான் குடுத்த நம்பரு என்னோட ஆஃபீஸ் நம்பர். நான் எடுக்கவே மாட்டேன். போடா பைத்தியம்ன்னு" சொல்லிட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா வீட்ல உட்காந்து அவள எப்படி கரெக்ட் பண்றது? வாட்ஸ்அப் நம்பர் கூட இல்லன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான், ஏற்கனவே ஹீரோயின் கிட்ட இருந்து ஆரஞ்சு பழம் எல்லாமே வாங்கியிருப்பாள்ல, அவ வந்து ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருப்பா. அதே நம்பர்லேருந்து மறுபடியும் மெசேஜ் அனுப்புவான். "அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆரஞ்சு பழம் வாங்குனேன்ல, அந்த பையன் தான் பேசுறேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே உங்க வீடியோவ பார்ப்பேன். என்ன வாட்ஸ்அப்ல ஆட் பண்றீங்களான்னு" கேட்டுட்டு யோசிச்சு பார்ப்பான். ச்சே! நம்ம ஆளுக்கு தான் மத்த பசங்க கூட பேசுறதே புடிக்காதே! எப்படினாலும் அவ அக்செப்ட் பண்ண மாட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்க ஹீரோயின் கிட்ட அப்பா வந்து பேசுறாங்க. "என்னம்மா ரொம்ப சோகமா இருக்கன்னு" கேட்க, "ஒண்ணும் இல்லப்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன லவ் பண்ணேன்னு சொன்னேன்ல. இப்ப அந்த பையன் மறுபடியும் என்னோட வாழ்க்கையில வந்திருக்கான். ஆனா அவன என்னால மறக்கவே முடியலன்னு" சொல்ல, உடனே அப்பா ஒரு ஐடியா குடுக்குறாங்க. "இங்க பாரும்மா,
ஒருத்தனை மறக்க முடியலன்னா நீ இன்னொருத்தனை நினைக்க பார்க்கணும். பேசாம உனக்குன்னு புது லவ்வரை தேடிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் அப்பா சொல்றது யோசிச்சு பார்த்துட்டு இதுவும் கரெக்டா இருக்குன்னு ஏற்கனவே நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பான்ல, அதுக்கு ரிப்ளை பண்ணுவா. ஓகே, நான் உங்கள வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இத கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கும். அப்பதான் யோசிச்சு பார்ப்பான். அடிப்பாவி! வேற யாருக்கோ நீ மெசேஜ் பண்ணுவ. ஆனா எனக்கு மட்டும் நம்பர் தர மாட்ட. நீலாம் ரொம்ப மோசம்னு அடுத்த மெசேஜ் வந்து இத பண்ணலாமா? அத பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பான். பேசாம ஐ லவ் யூன்னு சொல்லிடலாமான்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஹீரோயின் கிட்ட இருந்து மறுபடியும் மெசேஜ் வரும். ஒரு பொம்மை ஸ்டிக்கர் அனுப்பி விட்டுருப்பா. அடிப்பாவி! எனக்கு இது முடிய ஒரு ஸ்டிக்கர் கூட அனுப்பி விட்டது கிடையாது. ஏதோ ஒரு பையனுக்கு இவ்ளோ பெரிய ஸ்டிக்கரா? ச்சே! இவ ரொம்ப மோசம்னு அவளோட ஃபேஸ்புக் ஐடி எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பா. அங்க ஒரு பையனோட ஃபோட்டோ இருக்கும். இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஹீரோயினுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு போகும்போது, அவ ஒரே வார்த்தை தான், "இங்க பாரு நான் தூங்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு" கட் பண்ணிருவா. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, பாவம் என் செல்லம் தூங்குது போல இருக்குன்னு மறுபடியும் மெசேஜ் பண்ணி பார்ப்பானா, அப்போ நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுவா. நான் தூங்கல. நல்லா தான் இருக்கேன். முழிச்சு தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்கன்னு பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகும். அடிப்பாவி! என்கிட்ட தூங்குறேன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தனுக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்க. போ போ! உன்னை நம்புனதுக்கு என்ன நல்லா வச்சு செய்றேன்னு மறுபடியும் மெசேஜில பேசிட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோயின் ப்ரொஃபைல் ஃபோட்டோவ பார்க்க போறா. அதில வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற மாரி இருக்கா. இத பார்த்துட்டு ஒருவேளை இது அவனா இருக்குமோன்னு அந்த ப்ரொஃபைல தொட்டு பார்க்குறா. உடனே இங்க ஹீரோ இருக்கான்ல, அந்த ஃபோட்டோல ஹீரோயினோட பிக்சர மட்டும் வெட்டி எடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி பேக்கிரவுண்ட் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வச்சிருப்பான். ஹீரோயின் இத பார்த்துட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. இவங்க 2 பேருமே ஜோடியா அந்த இடத்துக்கு போய் ஃபோட்டோ எல்லாமே எடுத்திருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், "இங்க பாரு கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம இந்த இடத்துக்குலாம் வரலான்னு" சொல்லியிருப்பான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "நான் இந்த இடத்துல தானே நின்னு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனா இதுல நான் கிடையாது. சரி நான் தான் தப்பா நினைக்கணும்னு" பேசிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூம்குள்ள போயிருவா. ஆனா ஹீரோவோட மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அதுல என்ன எழுதியிருப்பான்னா, "மேடம் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்ட அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க வாங்கிக்கோங்கன்னு" சொல்ல, இல்ல வேண்டான்னு மெசேஜ்ல அனுப்ப போவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. ஓகே, இந்த கிஃப்ட்ட வாங்கிக்கலான்னு நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்ல, அப்பா அந்த கிஃப்ட்ட கதவு வழியா வச்சுட்டு போவாங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பாப்பா. உள்ளக்க பார்த்தனா ஒரு சாண்ட்விச் இருக்கும். அப்புறம் மாத்திரை, மருந்து நெறையவே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆச்சே! இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் அப்போ ரொம்பவே வயிறு வலிக்கும். அப்போ ஹீரோ பக்கத்துல போய் மாத்திரை எல்லாமே குடுத்துட்டு, அவளோட வயித்துல கைய வச்சு அமுக்கிலாம் விட்டுருப்பான். அப்போ ஹீரோயின் சாஞ்சுட்டு, "எனக்கு சாண்ட்விச் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு" சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்டோனே, "நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேனே! உனக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு குடுத்துருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ஒரு வேளை இது ஹீரோவா இருப்பானோ? சரி, சரி நாளைக்கு போய் கண்டுபிடிக்கணும்னு, காலையிலேயே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு, அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கா. கரெக்ட்டா ஹீரோ வருவானா, கால் பண்ணி பாப்பா. ரிங் போது ஹீரோ தான் கால் எடுப்பான். "ஹலோ லோனா? எனக்கு லோன்லாம் வேண்டான்னு" சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிருவான். ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டு. அப்போ இவன் கிடையாதான்னு அப்படி பார்த்துட்டே இருக்க, இத பார்த்த ஹீரோ, "என்னாச்சு உனக்கு என்ன ரொம்ப புடிச்சிருக்கா? அப்ப அத வச்சு சைட் அடிச்சுட்டே இருக்க. எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்குன்னு" சொல்ல, "அட போடான்னு" சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட பையில இருந்து 2 ஃபோன எடுக்குறான். "எனக்கு தெரியும் உனக்கு டவுட் வந்திருக்கும். அதனால தான் நான் 2 ஃபோன வச்சுட்ருக்கேன்னு" அங்கருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா, இன்னுமே நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டு போல. அவ என்ன பண்ணுவான்னா, அவளோட கஸ்டமருக்கு நெறைய 8 பேக்ஸு, 6 பேக்ஸ்லாம் வச்ச மாரி ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்பி விடுவா. இத பார்த்துட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திட்டு, நெறைய பசங்க கூட கூத்தடிப்பா. இன்னைக்கு இருக்குன்னு, அவன் வெளிய போக பார்ப்பான். அப்பதான் யோசிப்பான். இல்லையே! இந்த ஃபோட்டோ என் மேல இருக்க டவுட்ல அனுப்பி வச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். இவள சும்மா விடக்கூடாதுன்னு வெளிய போவான். லைட்ட எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு, தூங்குற மாரி உள்ளக்க போயிருவான். இத பார்த்துட்டு ஹீரோயின், நான் தான் அவன் மேல டவுட் பட்டேன் போல இருக்குன்னு உள்ளக்க போயிருவா. ஆனா, ஹீரோ வந்து சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. ஜன்னல் வழியா, ச்சே! ஒரு வேளை இவளோட வீட்ல 8 பேக்ஸு, 6 பேக்ஸு வச்ச மாரி பசங்க கூட இருக்கிறாளோன்னு எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டே இருப்பான். அப்பதான் அவனுக்கு நிம்மதியாவே இருக்கும். ஹீரோயின் உள்ளக்க போய், அப்போ எனக்கு ஹீரோ மெசேஜ் பண்ணலையா? அவன் மெசேஜ் பண்ணலன்னா எனக்கே ரொம்ப கவலையா இருக்குன்னு ரொம்பவே சோகமா இருக்கா. காலையில ஆஃபீஸ்க்கு போவா. அப்பதான் இந்த சிசி பொண்ணு ஒரு இன்விடேஷனோட வருவா. "பாத்தியா? அவார்ட் ஃபங்ஷனுக்கு என்ன கூப்ட்டுருக்காங்களே! உன்ன கூப்ட்டுருக்காங்களா? உன்னலாம் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் தானே நெறைய வீடியோ போடுறேன்னு" பந்தாவா சொல்ல, அப்பதான் கீழ ஒரு இன்விடேஷன் கெடக்கும். அது ரோஸ் கலர் கவர்ல இருக்கும். இந்த இன்விடேஷனுக்குள்ள என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோயின விஐபியா கூப்ட்டுருப்பாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிசிக்கு ரொம்ப கடுப்பாயிரும்.
ச்சே! இவளுக்கு மட்டும் விஐபி இன்விடேஷன், எனக்கு சாதாரணமான இன்விடேஷனான்னு அங்கேருந்து கிளம்பிருப்பா. அப்பதான் ஃப்ரெண்டு கேட்பா, "ஏய் இந்த இன்விடேஷன்ல நீ யாரனாலும் கூப்பிடலாமா? இப்பதான் நீ ஒரு கஸ்டமர் கிட்ட நல்லா பேசுறியே, அவனும் உன்கிட்ட டெய்லியுமே மெசேஜ் பண்ணுறான். அவனை கூப்பிட்டு பாருன்னு சொல்ல, இவளும் மெசேஜில் நாளைக்கு எனக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு வரியான்னு கேட்டிருப்பா. இங்கே ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட், சார் நாளைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, உங்களை தான் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க வர்றீங்களான்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, என்னோட பொண்டாட்டி கிட்ட பேசுறதே எனக்கு ஒரு பெரிய வேலை, போடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மெசேஜ் வருமா. இதை பார்த்துட்டு, இங்கே பாரு நாளைக்கு நான் கண்டிப்பாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போவேன், ஏன்னா என்னோட செல்ல பொண்டாட்டி வரா, ட்ரெஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அப்படியே மெசேஜில் பேசிகிட்டே இருப்பான். இங்கே ஹீரோயின் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலான்னு போவா. அப்போ தான் இந்த சிசி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பா பாருங்களேன், அப்படியே கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடும். என்னது இந்த ட்ரெஸ்ஸை தான் அவார்டுக்கு போட்டு போறியான்னு கேட்க, ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, உன்ட்டெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸே இருக்காது, நீயே ரொம்ப ஏழை, என்னோடய ட்ரெஸ்ஸு எப்படி சூப்பராக இருக்கான்னு கேட்க, மனசுக்குள்ளே ஹீரோயின், அடிப்பொடி உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தா நாய் துரத்தாமல் இருந்தால் பரவாயில்ல, அப்படி ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு கிண்டலாக பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் காரில் நிறைய பேர் இறங்கி ஹீரோயினுக்கு சூப்பராக ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேடம் இது சார் கொடுக்க சொன்னாங்க, இதை போட்டு தான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களான்னு கேட்க, சிசிக்கு டென்ஷன் ஆயிட்டு, இவளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அழகான ட்ரெஸ்லாம் கிடைக்குதோன்னு புலம்பிட்டே அங்கேருந்து போயிட்டா. அப்போ ஹீரோயின் வந்து இது யார் கொடுத்தான்னு கேட்க, அதை அவங்களோட கஸ்டமர் தான் மேடம் கொடுத்தாங்கன்னு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு மெசேஜில், ஏன்டா இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்த, எனக்கு வேண்டான்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி தானே, இதுதான் நீங்கள் கண்டிப்பாக போட்டு வரணும்னு சொல்லிடுறான். இவளும் ஓகே சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறா. அவார்ட் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான், ஹீரோயின் வரவே இல்லை. இவ என்ன இன்னும் டைம் ஆகிட்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப அழகாக க்யூட்டாக வராளா. ச்சே என்னோட பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்காளே, எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, என்னை மயக்கிற மாதிரியே வரா, இப்போமே ரூம் போட்டு அவளுக்கு கிஸ் கொடுக்கணும்னு தோணுதுன்னு பேசிகிட்டே இருப்பான். அப்போ தான் அங்கே நிறைய பொண்ணுங்க இந்த சிசியை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏய் பட்டிக்காடு உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே கேவலமாக இருக்குன்னு அங்கேருந்து ஒரு ஜூஸை தூக்கி சிசி மேலே ஊற்றிடுவாங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக கடுப்பாயிரும். அந்த பொண்ணுங்க கிட்ட போய், இங்கே பாரு கிராமத்து பொண்ணுனா உனக்கு அலட்சியமாக இருக்கா, அவன் மேலே ஜூஸை கொட்டுறியான்னு ஒரு ஜூஸ் எடுத்து இந்த பணக்கார பொண்ணுங்க மேலேயே ஊற்றிடுவாங்க. உடனே இந்த பணக்கார பொண்ணுங்களுக்கு செம்மையாக கடுப்பாயிரும். அப்படியா உனக்கு அவ்வளோ கொழுப்பா, நீங்கள் 2 பேருமே கிராமத்துலேருந்து வந்துட்டு என்னையே அடிக்க வரலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போகிறாங்க. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ யாரை அடிக்க வர தெரியுமான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட, இவங்க 2 பேருமே இனிமேல் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடாது, நீ யாரை அடிக்க வந்த தெரியுமா, என்னோட பொண்டாட்டின்னு ஹீரோயின் மேலே கையை போட போவான். ஆனால் ஹீரோயின் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுவா. ச்சே இவளெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு ஹீரோ புலம்பிகிட்டே இருக்கான். அப்போ தான் இந்த சிசிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கா, நானே இனிமேல் அவளுக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் உட்காருவா. அதே சமயம் ஹீரோயின் மெசேஜில் ஒரு பையனை வர சொல்லியிருந்தால, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் போய், நான் உனக்காக ஹெல்ப் பண்ணல, தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியான்னு கேட்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. எனக்கு தேங்க்ஸ் மட்டும் பத்தாது, எனக்கு நிறைய வேணும், நீ இப்போவுமே எனக்கு கிஸ் கொடுத்தாலும் பிடிக்கும்னு அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னால் நீ திருந்தவே மாட்டியா, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறான். அதெல்லாம் முடியாதுடி, நீ எனக்கு தான் சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ரொமான்டிக்காக கிஸ் கொடுத்துட்டே இருக்க, அங்கே 2 பொண்ணுங்க வராங்க. ஏன் அங்கே பாருடி, பிரசிடெண்ட் ஏதோ ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னே தெரிய மாட்டேங்குன்னு சொல்ல, ஹீரோக்கு இது கேட்டுரும். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட, இங்கே பாத்தியா நான் யாருக்கு முத்தம் கொடுக்குறேன்னு நல்லா பார்த்துக்கொன்னு ஹீரோயினோட முகத்தை அங்கேயும் இங்கேன்னு காமிக்க, இந்த பொண்ணுங்க கூச்சப்பட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு, இனிமே என்கிட்ட வராத, இன்னைக்கு அவன் தான் என்னை பார்க்க வரான்னு அங்கேருந்து கிளம்பிட்டா. இவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்க அசிஸ்டன்ட் வந்து கேட்குறான், சார் என்னாச்சுன்னு. அது ஒன்றும் இல்லைடா, சாரா சொன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வரான்னு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, இன்னைக்கு ஏதாட்டும் ஒரு பையன் வந்தா அவனை என்கிட்ட கொண்டு வா, அவனை கையை காலை உடச்சி அனுப்புறேன்னு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கான். சார் என்னாச்சு, நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களான்னு கேட்க, நான் எதுக்கு டென்ஷன் ஆக போகிறேன், சேச்சா எனக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதுன்னு அங்கேயும் இங்கேயும் மறுபடியும் நடந்துட்டே, அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா, அவளுக்கு கொழுப்பு தானே, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருப்பா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ இன்னுமே வரலையான்னு கேட்க, இப்போ தான் ஹீரோக்கு எல்லாமே புரியுது. ஓ பாய் ஃப்ரெண்டு சொன்னது என்னதானா, அவள் என்னதான் லவ் பண்ணுறா, காதலிக்கிறா. ஐ ஜாலி ஜாலின்னு அங்கேருந்து ஆடிட்டே, இங்கே பாருங்கள் நீங்கள் யாரையுமே பார்க்க வேண்டாம்,
ஏன்னா ஜாரா லவ் பண்ற பையனே நான் தான். உங்களுக்கு போனஸ் எல்லாமே தரேன்னு உள்ளுக்க போயிட்டாங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆமா, ஸாரா யாருன்னு கேட்க, "உனக்கு தெரியாதா? பிரசிடென்ட் சார் அவங்க பின்னாடி 3 வருஷமா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள லவ் பண்றாங்க. அவங்களுக்கு தான் மறைமுகமா மெசேஜ் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க." இவன் கேட்டுட்டு, "ஓ! அப்படியா? அப்ப நம்மளும் ஏதாட்டி ஹெல்ப் பண்ணணும்னு" யோசிச்சுட்டே இருப்பான். இங்க ஹீரோ உள்ளக்க போய் ஹீரோயின் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். "என்ன பாத்தியா? நான் இங்க தான் இருக்கேன். நீ வேணும்னா என்கிட்ட பேசலான்னு" சொல்லிட்டு அப்படியே ஸ்டைலா நின்னுட்டே இருக்க, ஹீரோயின் பார்த்துட்டு இவனுக்கு லூசா இருக்கும் போல இருக்குன்னு போய் உட்காந்துட்டா. சரி, சரி. இவ நான் யாருன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா போல இருக்குன்னு, பக்கத்துல போய், "ஆமா நீ ஏதோ ஃப்ரெண்ட தேடிட்டு இருக்கியாமே, ஒருவேள அந்த ஃப்ரெண்டு நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல?" "டேய் நல்லா கேட்டுக்கோ, இந்த உலகத்துல யார்னாலும் அந்த ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா நீ மட்டும் இருக்கக்கூடாது. ஒருவேள நீயா இருந்தா நான் பேசவே மாட்டேன்னு" சொல்லிருவா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுத்துக்குமா இவ என்ன வெறுக்குறான்னு ரொம்பவே சோகமா இருப்பான். அப்பதான் ஸ்டேஜ்ல இந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், "இங்க பாருங்க, என்னோட பிரசிடென்ட்டுக்கு இங்க ஒரு பொண்ண ரொம்ப புடிச்சிருக்காம். அவங்களும் வீடியோ எல்லாமே பண்ணுவாங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ள, "ஒருவேள இவன் தான் அந்த ஃப்ரெண்டா இருப்பானோன்னு" பார்த்துட்டே இருக்க. இப்ப அவார்ட் குடுக்க ஜட்ஜ மேல கூப்பிடுறாங்க. ஹீரோ தான் மேல போயி, எல்லார் முன்னாடியுமே நான் இன்னைக்கு அவார்ட் குடுக்க தான் வந்தேன். யாருக்குமே ஃப்ரெண்டா இருக்க வரலன்னு ஹீரோயின அவார்ட் வாங்க வர சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அங்க உள்ளவங்க எல்லாருமே, "சார் உங்களுக்கு ஒரு பொண்ண ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அவங்க கூட வீடியோ எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க யாரு? யாருன்னு?" கத்திட்டே இருக்க, ஹீரோக்கு வேற வழி இல்ல. ச்சே! இவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே! யாரு பேர சொல்லன்னு, சிசி பேர சொல்லிருவான். "எனக்கு சிசிய ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். அவங்கள தான் லவ் பண்றேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கும். அங்கருந்து கிளம்ப போவா. உடனே ஹீரோ கட்டி புடிச்சுட்டு, "இங்க பாரு என்ன உனக்கு பொறாமையா இருக்கா? நான் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு உனக்கு பொறாமையா தானே இருக்குன்னு" சொல்ல, இவன் மனசுக்குள்ள, "எனக்கு தெரியும் இதெல்லாம் பொய்ன்னு. ஆனா எப்படியாட்டும் உன்ன கட் பண்ணி விடணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அந்த பொண்ண காதலிக்கிறதுல எனக்கு தான் நிம்மதின்னு" அங்கருந்து கிளம்ப போறா. இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, அங்க தான் சிசி பொண்ணு போயிட்டுருப்பாளா, அவளோட கைய புடிச்சுட்டு, "நல்லா கேட்டுக்கோ, எனக்கு சிசிய தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சிசி. நாளைக்கு நம்ம 2 பேருமே ஹோட்டலுக்கு சாப்பிட போலான்னு" அங்கருந்து கிளம்பிருவான். சிசி மனசுக்குள்ள, ச்சே! இந்த சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே! ஆனா அவரு பணக்காரங்க, நான் ஏழை. அவருக்கு எப்படி என்ன புடிச்சுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஃப்ரெண்டு வந்து பேசுறா. "என்னாச்சுடி? அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு உன்னோட ஃப்ரெண்டு வந்தானான்னு" கேட்க, "இல்லடி, அவனுக்கு ஒரு சின்ன வேலையாம். அதனால வர முடியலன்னு மெசேஜில அனுப்புனான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த சிசி வரா. சிசி ஹீரோயினோட கைய புடிச்சு, "ப்ளீஸ் நீ தான் எனக்கு எப்படியாட்டும் ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு பிரசிடென்ட் சார் என்ன ஹோட்டல்ல பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னால பார்க்கவே முடியாது. அவர் வந்து பணக்காரங்க, நான் ஏழை. ப்ளீஸ் நீ தான் என்ன காப்பாத்தணும். எனக்கு பதிலா நீயே அந்த ஹோட்டலுக்குள்ள போய் அவன புடிக்கலன்னு சொல்லிற. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" கெஞ்சிட்டே இருக்க, ஹீரோயின் மனசுக்குள்ள, ச்சே! இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. பேசாம நானே போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போவா. இங்க ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் போய், "சார் நேத்து நீங்க சிசி கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல, போலையான்னு" கேட்க, "யாரு சிசி?" "ஓ! நேத்து அந்த பொண்ணுகிட்ட பேசினதா? அவகிட்ட சும்மா சொன்னேன். நம்ம அசிஸ்டண்ட்ட போய் பேச சொல்லுன்னு" அங்கருந்து கிளம்பி நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். அங்க தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளிய வரா. "பிரசிடென்ட் சார், நீங்க என்ன இங்க பண்றீங்க? உங்கள பார்க்க தான் ஹீரோயின் ஹோட்டலுக்குள்ள போனான்னு" சொல்ல, இவன் அங்கருந்து ஓடி போறான். ஐயய்யோ! இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லி தொலைப்பான்னே தெரிலன்னு ஓடி போயிட்டே இருக்க, இங்க அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். "மேடம், எங்க பிரசிடென்ட்டுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதனால தான் உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு லைக் போடுவாங்க. ஆரஞ்சு பழம் எல்லாத்தையுமே வாங்குனாங்க. ரொம்ப நல்ல பிரசிடென்ட். உங்கள ரொம்ப காதலிக்கிறாங்கன்னு" சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. அப்படி மொறச்சு பார்த்துட்டே இருப்பா. அங்க ஹீரோ ஓடி வருவானா, பிரசிடென்ட் பக்கத்துல போய், "சார் உங்கள பத்தி புகழ்ந்து பேசிட்டு வந்திருக்கேன். பாய் சார்" சொல்லிட்டு கிளம்பிருவான். அடப்பாவி! எட்டு போட்டு குடுத்துட்டு புகழ்ந்து பேசியிருக்கேனா சொல்லிட்டு போற. சரி உன்ன அப்புறம் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட போய், "நான் சொல்றத கேளுன்னு" சொல்ல, உடனே ஹீரோயின் ஒரு பையனுக்கு மெசேஜ் அனுப்புவாள்ல, அதுக்கு அனுப்பி பார்க்குறா. ஹீரோவோட ஃபோன் தான் அடிக்குது. இத பார்த்தோனே இவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "நீ என்ன இவ்ளோ ஏமாத்துறியா? இங்க பாரு உன்ன எனக்கு பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ் என்கிட்ட வந்துடாத. நான் தான் என்ன விட்டுட்டு போன்னு சொன்னேன்ல. எதுக்கு என்கிட்டயே இருக்கன்னு" சொல்ல, ஹீரோ கெஞ்சி கேட்குறான். "ப்ளீஸ்டி என்ன மன்னிச்சிடு. நீ என்கிட்டயே இருக்கணும்னு தான் இந்த மாரி பண்ணேன். ப்ளீஸ் என்கிட்ட வந்துருன்னு" சொல்ல, "அதெல்லாம் கிடையாது. நீ என் முகத்த பார்க்காத. உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு" அங்கருந்து கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சேர்ந்து நெறைய பாக்ஸ தூக்க முடியாம தூக்கி வைக்கிறாங்க. ஹீரோ இத பார்த்துறான் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, "நான் வந்து தனியா மலைக்கு போய்க்கிறேன். நீ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு" அங்கருந்து கிளம்பிர்றான்.
நைட் ஆயிருச்சு. அப்பதான் அங்கிள் கால் பண்ணி, "ஏம்மா பிரசிடென்ட் அங்க வந்தாங்களா? இன்னைக்கு நைட்டு மலைக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க. இன்னுமே வீட்டுக்கு வரலன்னு" சொல்ல, இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, மலை கூட பார்க்காம நேரா ஹீரோவ தேடி போறா. "எங்கடா போன? எங்க இருக்கன்னு?" சொல்லிட்டு அழுதுட்டே இருக்க, ஹீரோக்கு சத்தம் கேக்குது. நான் இங்க இருக்கேன்னு சொல்ல, இவ பக்கத்துல ஓடி போய், "உனக்கு அடிலாம் படலல்ல? நீ நல்லா தானே இருக்க? எங்கேயாட்டு விழுந்துட்டியான்னு?" கைய, கால எல்லாத்தையுமே தொட்டு பார்க்க, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "என்னடி என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டு என் மேல அக்கறைப்படுற? அப்போ உனக்கு என்ன புடிச்சிருக்கு தானேன்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு கிஸ் குடுத்துட்டே இருக்க, உடனே ஹீரோயின் எனக்கெல்லாம் உன்ன புடிக்காதுன்னு சொல்ல வரா. இல்ல உனக்கு என்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னு மறுபடியும் மறுபடியும் கிஸ் குடுத்துட்டே இருக்க, அங்க எல்லாருமே வராங்க. இத பார்த்த ஹீரோயின் என்ன விடுன்னு சொல்ல, "நீ என்கிட்ட ரூம்ல போய் பேசவே மாட்டியா? அப்பதான் உன்ன விடுவேன். இல்லன்னா நான் விட மாட்டேன்னு" கிஸ் குடுத்துட்டே இருக்க, இவளும் ஓகே ஓகே இப்ப என்ன? ரூம்ல போய் உன்கிட்ட தனியா பேசணும். நான் பேசுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அங்கிளும் கூட இருக்காங்க. இப்போ ஹீரோ கிட்ட, "தம்பி பார்த்துக்கோங்க, நாங்க 2 பேருமே போறோம்ன்னு" அங்கருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிருச்சு. "ஸாரா நீ எங்க போறேன்னு?" கேட்க, உடனே அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏம்மா இவரு என்ன கேட்குறாரு? ஒண்ணுமே புரியலன்னு" சொல்ல, "அங்கிள் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன விஷயமா பேசணும்னு சொன்னாரு. அத பத்தி தான் பேசிட்டு இருக்காருன்னு" சொல்ல, அங்கிள் இதெல்லாம் கேட்டுட்டு, "ஏம்மா பிரசிடென்ட் ஒரு சின்ன விஷயமா பேசணும்னு சொன்னா கூட நீ அத ஒழுங்கா கேட்க மாட்டியா? போ போ முதல்ல வேலை தான் முக்கியம்னு" விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ! உன்னோட அங்கிள் ரொம்பவே அறிவாளியா இருக்காரு. உன்னோட அங்கிள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஓகே பொண்டாட்டி, நம்ம 2 பேருமே பண்ற வேலைய பண்ண ஆரம்பிக்கலாமான்னு, அப்படியே பெட்ல தள்ளி விட்டுட்டு கிஸ் குடுக்க போறான். அப்பதான் ஹீரோயின் மனசுக்குள்ள நெனைக்கிறா, ஐயோ! இவன விட்டா இனிமே பிரிஞ்சு போகவே மாட்டான்னு, ஓங்கி மெயின் பாயிண்ட்லயே ஒரு அடி அடிச்சுட்டு, "இங்க பாரு தள்ளி போன்னு" சொல்லிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடி பண்ணிட்ட? இது மட்டும் காலி ஆயிருச்சுன்னா, வருங்காலத்துல நீ என்ன பண்ணுவ? பாவம் ரொம்ப கஷ்டப்படுவன்னு" சொல்லிட்டு கிண்டலா பேச, அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். "என்னடா நீ வந்துட்டியான்னு" வெளிய போய் பாப்பா. அங்க ஒரு பையன் இருப்பான். ஹீரோயின் ஓடி போய் கட்டி புடிச்சுட்டு, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" அப்படி பாசமா பேசிட்டு இருக்க, ஹீரோ இத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிட்டான். "ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க?" அவன் யாருன்னு கேட்க, "அவனா? அது என்னோட புது பாய் ஃப்ரெண்டு. நான் அவன தான் லவ் பண்றேன். அவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருவா." இத கேட்ட ஹீரோ செமையா கடுப்பாகி, "டேய் நீ யாருடா? எப்படி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட ஆட்டைய போடலான்னு" அவன் மூஞ்சிலயே ஒரு குத்து குத்த போறான். திரும்பி பார்த்தா அது யாருன்னா, நம்ம ஹீரோயினோட அத்தை பையனா தான் இருப்பான். இவன பார்த்துட்டு, "டேய் மச்சான் உன்ன பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சேடா. வா வா போலாம்." ஹீரோயின் கிட்ட போய், "உன் தம்பி வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியது தானே?" "ஓகே உன் தம்பியும் நானும் பேசி ரொம்ப வருஷமாச்சு. நாங்க தனியா போய் பேசுறோம்ன்னு" அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்பதான் தம்பி சொல்ல ஆரம்பிப்பான். "என்ன மன்னிச்சிடுங்க பிரசிடென்ட் சார். என்னால தானே நீங்களும் என்னோட அக்காவும் பிரிஞ்சு போனீங்க. நான் வேணும்னா எங்க அக்கா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லட்டான்னு" கேட்க, "நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் சரியா? நானே உன்னோட அக்காவ கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு" அங்கேருந்து கிளம்ப போறான். அப்பதான் மச்சான் ஒரு ஐடியா குடுக்குறான். "சார் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்னோட அக்காவ கரெக்ட் பண்றதுக்கு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன்னு" காதுக்குள்ள போய் ஏதோ சொல்றான். இவனும் ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் தம்பி பக்கத்துல போய், "அக்கா அக்கா பிரசிடென்ட் சாருக்கு ரொம்ப காய்ச்சலா முடியாம இருக்காங்க. நீ போய் பார்த்துக்கோன்னு" சொல்ல, ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்ப போவா. அப்பதான் அவளுக்கு ஒரு டவுட் வரும். "டேய் தம்பி, உன்னை எப்படி அந்த பிரசிடென்ட்டுக்கு தெரியும்னு" கேட்க, "அக்கா அதெல்லாம் ஒரு கதைக்கா. நான் உனக்கு அப்புறம் சொல்றேன்னு" அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சதுக்கப்புறம் தம்பி ஹீரோக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "இல்லடா எனக்கு உண்மையாவே காய்ச்சல் வந்துட்டு. அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் நடிக்க வேண்டான்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணுவான். தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ச்சே! என்னோட மச்சான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என்னோட அக்காவ கரெக்ட் பண்றதுக்கு உண்மையாவே காய்ச்சல வர வச்சுட்டாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவ பார்க்குறா. அவனுக்கு ரொம்பவே முடியல. அப்பதான் காய்ச்சல் அடிக்கான்னு செக் பண்ணும்போது, தலவாணி வந்து சில்லுன்னு இருக்கும். இத பார்த்துட்டு, என்ன ஏமாத்துறியா? நீ நடிக்கிறியான்னு கேட்க, ஹீரோ கைய பிடிச்சிட்டு, "நான் ஒண்ணும் நடிக்கலடி. உண்மையாவே காய்ச்சல் அடிக்குது. நீ வேணும்னா இங்க, இங்க தொட்டு பாருன்னு" கை எல்லாத்தையுமே வைக்க, "ஆமாடா உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுன்னு" மாத்திரை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரப்போவா. அப்பதான் ஹீரோ கனவு உலகத்துக்கே போயிருவான். அதாவது ஹீரோயின் அந்த மாத்திரைய தன்னோட வாயால குடுக்குற மாரியும், "சீக்கிரம் சாப்பிட்டு பாரு. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குன்னு" சொல்ல, இவனும் அந்த மாத்திரைய சாப்பிட்டு பார்த்துட்டு, "இந்த மாத்திரையோட உன்னோட உதடு தான் ரொம்ப இனிப்பா இருக்குன்னு" அப்படியே கிஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவான். ஆனா இது எல்லாமே கனவு. ஹீரோயின் அந்த மாத்திரைய எடுத்துட்டு வந்து, "வாய தொற, இந்தா போடு" அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள தண்ணி ஊத்தி விட்டுருவா. ஃபுல்லுமே கொதிக்கிற தண்ணி போல இருக்கு. அவனால குடிக்க கூட முடியல. "அடிப்பாவி! என்ன கொலை பண்ண பார்த்துட்டியேன்னு" அந்த மாத்திரை எல்லாத்தையுமே அவனே சாப்பிட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், "ஒரு நிமிஷம் உனக்கு சூப் வச்சுட்டு வரேன்னு" அங்க போய் சூப் வைக்க போயிருவா. ஹீரோவும் அந்த மருந்த பார்த்துட்டு, ச்சே! என்னோட பொண்டாட்டிக்கு மருந்து, மாத்திரை எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப படிச்ச பொண்ணு பாத்தியா? அறிவாளியா இருப்பான்னு.
அந்த மருந்த பாப்பான். பார்த்தா எக்ஸ்பைரியான மருந்து. இத பார்த்தோனே இவனுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. "அடிப்பாவி! என்ன கொலை பண்ண பார்த்துட்டியேன்னு" உள்ளக்க பாத்ரூம்ல போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கே கஷ்டமா இருக்கும். "என்ன மன்னிச்சிடு. எக்ஸ்பைரியான மருந்த உனக்கு குடுத்துட்டேன்னு" சொல்ல, "அதெல்லாம் பரவால்ல. சரி சூப் கொண்டு வந்துட்டியான்னு" கேட்க, இவ ஊட்டி விடுவா. அது சாப்பிட்டு பார்த்துட்டு, "மனுஷன் கூட இந்த சூப்ப சாப்பிட முடியாது. ஆ சூப்பரா இருக்கு. ஆனா இந்த சூப்ப நீயும் குடிச்சு பார்க்கணும்லான்னு" அப்படியே கிஸ் குடுத்துட்டு அவளுக்கும் அந்த சூப்ப ஊட்டி விட்டுர்றான். ஹீரோயின் வந்து, "ஆமால்ல சூப்பு நல்லாவே இல்ல. உனக்கு எப்படி புடிச்சிச்சுன்னு" கேட்க, "இங்க பாரு நான் சூப்ப சொல்லல. உன்னோட உதடு தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாரி சூப்பு தந்தா எனக்கு எப்பவுமே ஓகே தான்னு" சொல்ல, இவ வந்து, "உனக்கு காய்ச்சல் சரியாயிட்டுன்னு நெனைக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு போறேன்னு" அங்கருந்து கெளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கிள் கிட்ட தனியா பேசுறான். "அங்கிள், நான் கிராமத்துல நெறைய வேலை பார்த்துட்டுருக்கேன். எனக்கு யாராட்டும் அசிஸ்டன்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, அங்கிளும், "இங்க பாருங்க சார், நானே உங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்குன்னு" சொல்ல, இவன் மனசுக்குள்ள, "ஐயய்யோ! இந்த அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க, நல்லா படிச்ச பொண்ணா இருக்கணும். யோசிச்சு பாருங்கன்னு" சொல்ல, அங்கிளுக்கு இப்பதான் ஒண்ணு தோணுது. ஆமால்ல, எங்க கிராமத்திலே படிச்ச பொண்ணுன்னா சாரா மட்டும் தான். பேசாம சாராவ அனுப்பி வைக்கிறேன்னு அங்கருந்து கெளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அங்க வந்து, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ எதுக்காக என்ன அசிஸ்டன்ட்டா வர சொன்னேன்னு" கேட்க, "மேடம் இங்க பாருங்க, நான் ஒண்ணும் உன்ன லவ் பண்ண வர சொல்லல. அசிஸ்டன்ட்டா தானே வர சொன்னேன். இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. உன்னோட மனசுக்குள்ள தப்பான எண்ணம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எத பார்த்தாலும் தப்பு தப்பா இருக்கு. நீ ஒருவேளை என்ன லவ் பண்றியோ? இல்லன்னா என்ன கற்பழிக்க பார்க்குறியா? இங்க பாரு, நான்லாம் அந்த மாரி பையன் கிடையாதுன்னு" சொல்ல, இவளுக்கு கடுப்பாயிட்டு, "யார் சொன்னா? இப்ப என்ன உன்னோட அசிஸ்டன்ட்டா தானே இருக்கணும். நான் அசிஸ்டன்ட்டா இருக்கிறேன்னு" சொல்லிடுறா. அடுத்த நாள் ஹீரோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் வேலை செய்றதுக்காக வருவா. அவளும் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருப்பாளா, அப்பதான் ஹீரோ பக்கத்துல போய் கிஸ் குடுக்குற மாரியே போவானா, இத பார்த்துட்டு, "நீ என்ன பண்ற? என்ன அசிஸ்டன்ட் வேலைக்கு தானே கூப்பிட்டேன்னு" கேட்க, "மேடம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிப்பாட்றீங்களா? நான் இந்த பெண்ண எடுக்க தான் வந்தேன். ஏதோ ஒண்ணு கிஸ் குடுக்குற மாரி வந்தேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ நெனைக்கிறதெல்லாம் என்னால குடுக்க முடியாதும்மான்னு" ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். அதாவது ஹீரோவோட மாமா பையன் இருக்கான்ல, அவன் ஹீரோக்கு ஒரு ஐடியா குடுத்திருப்பான். "இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் என்னோட அக்கா பின்னாடி லோ லோன்னு அலையாத. கொஞ்சம் அவள பிடிக்காத மாரி நடந்துக்கோ. கண்டிப்பா உன் பின்னாடி வருவான்னு" ஐடியா குடுத்திருப்பான். இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு தான் ஹீரோ அங்கருந்து கெளம்பியிருப்பான். நைட்டு ஒரு மீட்டிங்க்கு சாராவ கூப்ட்டு போறான். பாதி தூரம் போனதுக்கப்புறம், "ஐயய்யோ! நீ எதுக்காக என் கூடயே வந்துட்டுருக்க? போ போ, சாப்பாடு ஏதாட்டும் செய்யணும்னா செஞ்சு வை சரியா? எனக்கு நீ கூட வர்றது புடிக்கலன்னு" சொல்லியிருப்பானா. இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒருவேளை இவன் உண்மையாவே என்ன மறந்துட்டானான்னு சோகமா இருப்பா. இத எல்லாத்தையுமே லின் பார்த்திருப்பா. "ஓ! இவங்க 2 பேருக்குமே சண்டையா? இதுதான் நல்ல சான்ஸ். நான் எப்படியாட்டும் இவன கரெக்ட் பண்ணணும்னு" யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாளா. அப்பதான் லின் பொண்ணு ஜூஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோ கையில குடுத்து, "இத குடின்னு" சொல்ல, இவன் அந்த ஜூஸ குடிக்காம ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு, எனக்கு ஜூஸ்லாம் புடிக்கல. இது வேணும்னா நீ குடிச்சிரு. இல்லன்னா தூர கொட்டிருன்னு" சொல்ல, அவ குடிச்சிருவா. அத பார்த்தோன்னே லின்னுக்கு செமையா கடுப்பா இருக்கும். லின் கூட ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, "என்னடி நீ தானே பிரசிடென்ட்ட கல்யாணம் பண்ணிக்க போற. அவன் எப்ப பார்த்தாலும் சாரா பின்னாடியே சுத்திட்டே இருக்கான். எனக்கே பார்க்க கஷ்டமா இருக்குன்னு" சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கொடை எல்லாத்தையுமே புடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் மொறச்சு பாப்பாளா, "மேடம் மொறச்சு பாக்காதீங்க. வெயில் ரொம்ப அடிக்குது தான். பாவப்பட்டு புடிச்சேன் சரியா? உங்க மேல இருக்க லவ்வுனால கிடையாதுன்னு" அங்க வேலைய பாக்க போயிருவான். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பிளான் போடுறாங்க. இல்ல இல்ல, இவள சும்மா விடக்கூடாதுன்னு அங்க ஒரு பேனர் மாரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு கழட்டிட்டு வந்துருவா. அந்த பக்கம் தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வருவா. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுட்டே ஹீரோயின் கிட்ட, அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வான்னு" சொல்ல, ஹீரோயின் உள்ளக்க போய் அத எடுக்க போவா. கரெக்ட்டா அந்த பேனர் ஹீரோயின் மேல விழப்போகும். இத பார்த்த ஹீரோ அப்படியே கட்டி புடிச்சு அங்கருந்து விழுந்துருவான். அவனோட கையில ரொம்பவே அடிபட்டுருக்கும். ஹீரோயின் ஓடி போய், "உனக்கு பரவாயில்லையா? ரொம்ப அடிபட்டுருக்கான்னு" அக்கறையா கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் இந்த ஃப்ரெண்டு சொல்லுவா, "இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த லின்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுவும் அந்த பொண்ணு தான் பேனரோட ஸ்க்ரூவ கழத்துனா. நீங்க வேணும்னா கைய தொறந்து பாருங்கன்னு" சொல்ல, அந்த பொண்ணு கையில அந்த ஸ்க்ரூ இருக்கும். இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். நேரா அந்த பொண்ணு கன்னத்திலேயே ஒரு அறை குடுத்துட்டு, "நீ என்ன ஏதுனாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா பிரசிடென்ட் மேல கை வச்சுட்டல, உன்ன சும்மா விட மாட்டேன்னு" நல்லா பலார் பலார்ன்னு அறை குடுத்துட்டே இருக்க, ஹீரோ லின் கிட்ட போய், "இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. இங்க பாரு, இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் லவ் பண்ற பொண்ணு சாரா மட்டும் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடியும் இவள தான் லவ் பண்ணேன். இப்பவும் இவள தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, லின்னுக்கு கடுப்பாயிட்டு, "பிரசிடென்ட் என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் மட்டும் உங்க சித்திக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்கள சும்மா விட மாட்டாங்கன்னு" சொல்ல, "என்ன மிரட்டி பார்க்குறியா? நான் சாராவ மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு"
திட்டி விட்டுறான். இது எல்லாத்தையுமே ஊர் மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்கல்ல. ஹீரோயினோட அங்கிள் ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு, டேய் பொறுக்கி உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். நீ தான் என்னோட பொண்ணை ஏமாத்தினியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு போட்டு அடிச்சுட்டே இருக்க. அங்கே எல்லாருமே ஓடி வந்து சொல்கிறாங்க, அங்கிள் வேண்டாம் அவங்கள விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தானே நம்ம கிராமத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இங்கே பாரு இவன் யாராக இருந்தாலும் என்ன, என்னோட பொண்ணை ஏமாத்திட்டான், இவனை சும்மா விட மாட்டேன்னு போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேரும் வந்து அடிக்கிறாங்க. அப்போ தான் அங்கிளோட பையனுக்கு செம்மையாக கடுப்பாக இருக்குது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்காக என்னெல்லாம் செஞ்சான்னு சொல்ல வரான். ஹீரோ மறைச்சிட்டு, நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. இப்போ என்ன, நான் இங்கே இருக்கக்கூடாது, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு ஹீரோயினோட முகத்தை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. மனசுக்குள்ள என்ன மன்னிச்சிரு, நீ என்னை விட்டு தள்ளியே இருந்தா மட்டும்தான் நல்லா இருப்பேன்னா அப்படியே வீட்டுக்குள்ள போறா. அங்க போய் அங்கிளோட பையன் கிட்ட, டேய் உண்மையே சொல்லு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, நான் தான் பார்த்தனே. ஹீரோ கண்ண கண்ண காமிக்கிறா. நீ ஏதோ சமாளிச்ச, இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, இவன் எல்லாத்தையுமே சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை ரொம்பவே காதலிச்சேங்க்கா. ஆனா அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண தெரியுமா, மாடியிலேருந்து குதிச்சிட்டேன். இப்போதான் பிரசிடெண்ட் பிஸ்னஸ் மீட்டிங்க்காக வெளிநாட்டுக்கு வந்தாங்க. நீ அவங்க கிட்ட என்னை பற்றிலாம் சொல்லியிருந்தியாமே. சரி என்னையும் பார்த்துட்டு போகலான்னு அங்கே வந்தாங்களா. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பார்த்து அவரே ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. என்னை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டாரு தெரியுமா. 3 வருஷம் என் கூடயே இருந்து என்னை பார்த்துட்டு எனக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு வந்தாரு சொல்ல. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அழுகையே வந்துட்டு, ச்சே அந்த மனுஷன் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான். நீ எதுக்குடா என்கிட்ட சொல்லாம விட்டேன்னு கேட்க, அக்கா அவர் தான் சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. சரி சரி நீ போய் பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அழுதுகிட்டே நான் கண்டிப்பா அவனை பார்த்தே அவனை ஓடி போறா. இங்கே ஹீரோவோட கார் டயர் பஞ்சர் ஆகி ரோட்ல நிக்குது. அப்பதான் ஹீரோயின் ஸ்கூட்டில போய் என்ன பஞ்சர் ஆயிட்டான்னு பக்கத்துல போய் கட்டி பிடிச்சிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இங்கே என்ன பண்றேன்னு கேட்க, ஒன்றும் இல்லை உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் வந்தேன், வா என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, இல்லை இல்லை வேண்டாம்ப்பா உனக்கே கோவமாக இருக்கும், உனக்கு தான் என்னை பிடிக்கல என்னை விட்டுட்டு போன்னு சொல்ல, இங்கே பாரு விட மாட்டேன், இப்போ என் கூட வீட்டுக்கு வரியா இல்லையான்னு கேட்க, இவ பைக்கில் போய் உட்கார்றா. முதல்ல ஹீரோ வந்து வரமாட்டேன்னு சொன்னாலும், சரி சரி வரேன் நானே பைக்கை ஓட்டுறேன்னு முன்னாடி போய் உட்காந்துட்டு பைக் ஓட்டிட்டு மனசுக்குள்ளே, ஏ பொண்டாட்டி என்கிட்ட மாட்டிக்கிட்டியான்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது ஹீரோயின் வர விஷயத்த ஏற்கனவே இந்த அங்கிளோட பையன் கால் பண்ணி சொல்லியிருப்பான். சீக்கிரம் என்னோட அக்கா அங்கே தான் வராங்க, டயராக இருந்துக்கோங்கன்னு சொல்ல, இவனும் காரை விட்டு இறங்கி அந்த கார் டயர் எல்லாத்தையுமே பஞ்சர் ஆக்கிடுவான். இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சிட்டு ஹீரோ சந்தோஷமாக வீட்டுக்கு போவான். அங்கே லைட்டே இருக்காது, இருட்டாக இருக்குமா. ஹீரோயின் கிட்டே என்னை விட்டு போக போறியா, எனக்கு இருட்டில் கண்ணே தெரியாதுன்னு தெரியும் தானே, இங்கே பாரு என்னோட வீடு எல்லாமே லைட்டே இல்லாமல் இருக்குது, கரண்ட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என் கூட வரையான்னு கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோ போகும்போது, ஐயோ கால் தட்டி விழுந்துட்டேன்னு ஹீரோயின் மேலே விழுந்துட்டு, என்னை மன்னிச்சிரு கால் தட்டி விழுந்துட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு வேணுக்குனே மறுபடியும் விழுந்துட்டு, மறுபடியும் ஏதோ தட்டி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் எந்திரிக்கவே முடியலன்னு அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்க, டேய் என்ன உனக்கு ஏதாட்டு வேணுமான்னு கேட்குறா. ஆமாம் எனக்கு கிஸ் தந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இவ பட்டுன்னு கண்ணத்துலேயே கிஸ் கொடுத்துட்றா. இதுதான் நல்ல சான்ஸு, இவளை விடக்கூடாதுன்னு அப்படியே கிஸ் கொடுக்க போகிறான். கரெக்டாக அங்கே ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா இந்த அசிஸ்டண்ட் தான். அசிஸ்டண்ட்டுக்கு வீடு முழுக்க இருட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு கண்ணே தெரியாது. தன்னோட ஃபோன் எடுத்து ஒருத்தனுக்கு ஃபோன் பேசுகிறான். ஏய் உனக்கு தெரியுமா, என்னோட பாஸ் வந்து காரை பஞ்சர் ஆக்கி அதே மாதிரி இங்கே லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொன்னாங்க, நாங்களும் மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணிட்டோன்னு சொல்ல, இதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. தன்னோட ஃபோன் டார்ச் இருக்குல்ல அதை ஆன் பண்ணுறா. இதை பார்த்த அசிஸ்டண்ட், போச்சு போச்சு நானே எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டேன்னா, ஐயோ எனக்கு கண்ணே தெரிலையே, இங்கே யார் இருக்காங்க கூட எனக்கு தெரிலன்னு அப்படி நடந்து போயிட்டான். ஹீரோ மனசுக்குள்ள, டேய் உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா, நான் எவ்வளோ பெரிய பிளான் போட்டிருந்தேன் எல்லாத்தையுமே உடச்சிட்டேன்னு புலம்பிட்டே இருக்கான். அப்போதான் ஹீரோயின் எந்திரிச்சு அங்கே உள்ள லைட்டை எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு, டேய் இன்னுமே நீ திருந்தவே இல்லைல்ல, பொய் மேலே பொய்யா சொல்லிட்டே இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. ஆமாம் நாங்கள் உன்னை பார்க்க வந்தேன்னு யார் சொன்னா, இல்லை யாரோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஹீரோவோட பையிலேருந்து யாரோ கால் பண்ணுறாங்க. அதாவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் இப்போ அந்த ஃபோனை தரப்போறியா இல்லையான்னு கேட்க, இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். டேய் தாடான்னு அதை வாங்கி பாப்பா. அதான் அந்த அங்கிளோட பையன் வாய்ஸ் மெசேஜில், என்ன மச்சான் என்னோட அக்காவை கரெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, போச்சு போச்சு நல்லா மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கு. ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இங்கே பாரு என் மூஞ்சியை பார்க்காதுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் வெளியே நின்றுட்டுருக்கா. அப்போ தான் ஹீரோ பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நான் போயே ஆகணுமான்னு கேட்க, ஆமாடா நீ போயே ஆகணும்,
ப்ளீஸ் பொண்டாட்டி என்னை விட்டுரு, நான் கண்டிப்பா போயே ஆகணுமா? ஆமாடா நீ போயே ஆகணும்னு சொல்லிட்டே இருக்க. ஹீரோ அடம் பிடிச்சிட்டே இருப்பான். உடனே ஹீரோயின் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. நீ இங்கேயே இருந்துக்கோன்னு உள்ளக்க போவாளா? ஹீரோக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐ ஜாலி ஜாலி நான் இங்கேயே இருக்க போறேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது தான், அங்க தம்பியோட பெட்டி, படுக்கை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்படியே ரோட்ல போட்டுட்டு, "இங்க பாரு இந்த பண்ணாட தானே உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இனிமே இவனையும் நீயே கூப்பிட்டு போயிருன்னு" வெளிய போட்டு கதவ பூட்டிட்டு போயிருவா. அப்படியே தம்பி ஏக்கமா, "மச்சான் நீங்க தான் என்ன பார்த்துக்கணும்னு" சொல்ல, உடனே ஹீரோ, "போடா நான் உன்னெல்லாம் பார்த்துக்க முடியாது. எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீதான் தப்பு தப்பா ஐடியாவ குடுத்துருக்க. போன்னு" சொல்லிட்டு கதவு பூட்ட போறான். உடனே இந்த தம்பி பக்கத்துல போய், "மச்சான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்னோட அக்காவுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நேத்து கூட உன்னோட காலேஜ் ஃபோட்டோலாம் எடுத்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா தெரியுமா? இப்ப என்ன என்ன உள்ளக்க விடுவியா மாட்டியான்னு கேட்க, சரி சரி நான் உன்ன உள்ளக்க விடுறேன். ஆனா நீ என்னையும் உன்னோட அக்காவும் சேர்த்து வைக்கணும் பரவாயில்லையான்னு கேட்க, ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் போடுறான். இங்க பாருங்க, நீங்க முதல்ல கரெக்ட் பண்ண வேண்டியது என்னோட அக்காவ கிடையாது. என்னோட ஊர்க்காரங்கள தான்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா குடுக்குறான். முதல்ல அங்கிள கரெக்ட் பண்றதுக்கு, அங்கிளுக்கு இந்த ஊருக்கு ரோடு போட்டா ரொம்ப பிடிக்கும். பேசாம ரோடு போட்டு குடுங்கன்னு சொல்ல, இவனும் அதே மாரியே பண்ணிட்டான். 2வது அங்கிளுக்கு ஸ்கூல் கட்டினா ரொம்ப பிடிக்கும். அத பண்ணிருங்கன்னு சொல்ல, ஸ்கூலையும் கட்டி முடிச்சுட்டான். அதே மாரி எங்க ஊர்க்காரங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வாங்கி குடுங்கன்னு சொல்ல, இவனும் வாங்கி குடுத்துருவான். கடைசியா மாமியாருக்கு ஒரு ரிங் எல்லாம் வாங்கி குடுப்பானா, மாமியாரும் எல்லார்கிட்டயுமே, "பாத்தீங்களா என்னோட கையில இருக்க மோதிரத்த என்னோட வருங்கால மருமக வாங்கி குடுத்தது. அழகா இருக்குல்லன்னு" எல்லார்கிட்டயுமே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அப்பா பாத்துருவாங்க. அப்பாக்கு பிடிக்காது. "நீ என்ன சொன்னாலும் சரி என்னோட பொண்ண அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன்னு." அவங்க எல்லாருமே விவசாயம் தானே பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போவாங்க. எல்லாருமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களா, பக்கத்துல ஹீரோ அப்படியே அமைதியா நின்னுட்டு இருப்பான். "இங்க பாரு தம்பி, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட பொண்ண உனக்கு கல்யாணமே பண்ணி குடுக்க மாட்டேன்னு" சொல்ல, அப்பந்தான் அப்பாக்கு வலிப்பு மாரி வரும். ஹீரோ தூக்கிட்டு போய் வீட்ல தூங்க வைப்பான். அதுக்கப்புறம் பேண்டேஜ் எல்லாமே போட்டு விடுவான். அங்க தான் ஹீரோயின் வந்து, "நான் என்னோட அப்பாவ பார்த்துக்கிறேன். இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்ல, "இல்ல நானே பார்த்துக்கிறேன்னு" நைட்டு முழுக்க தூங்காம அங்கேயே முழிச்சிருப்பான். அப்பா முழிச்சு பார்த்துட்டு, "தம்பி நீ ரொம்ப நல்லவனா இருக்க. ஆனா என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. ஏன்னா நீ பணக்காரங்க, நான் ஏழைன்னு" சொல்ல, ஹீரோக்கு செமையா கடுப்பாயிருது. "அங்கிள் என்ன நீங்களும் உங்க பொண்ணும் ஒரே மாரி பேசுறீங்க? பணக்காரன் ஏழையா இருந்தா என்ன? என்னால உங்க பொண்ண நல்லா பார்த்துக்க முடியும்ன்னு" சொல்ல, "அதில்ல தம்பி. நீ ஒரு பணக்காரன். உன்னால என்னோட பொண்ணுக்காக ஏழையா மாற முடியுமான்னு" கேட்க, அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு படத்துல கூட காமிப்பானே, படம் பேர் மறந்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாரி வயல்ல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் ஹீரோயினோட அம்மா, அப்பா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்களா, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மாவும், அப்பாவும் சொல்லுவாங்க, "இங்க பாரும்மா, இந்த மாரி பையன் கிடைக்கிறதுக்குலாம் நீ குடுத்து வச்சிருக்கணும். நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும்னு" அங்கருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவோட கையெல்லாம் புடிச்சு பார்க்குறா. "ரத்தமா இருக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்றேன்னு" கேட்க, "எல்லாம் உனக்காக தான். இப்ப மட்டும் சொல்லு என்னை ஏத்துக்கிறியான்னு" கேட்க, "நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். எனக்கு உன்ன பிடிக்கலன்னு" அங்கருந்து கிளம்பி போயிருவா. அது எல்லாத்தையுமே இந்த அங்கிளோட பையன் பார்த்துருப்பான். அங்கிளோட பையன் ஹீரோ கிட்ட, "இங்க பாருங்க மச்சான், நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னா நான் கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளத்துக்கும் நீ ரொம்ப நல்லவன்னு" சொல்ல, ஆனா ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். நேரா அங்கிள் கிட்டயும், ஆன்டி கிட்டயும், "உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? உங்க பொண்ணு யாரையாட்டும் லவ் பண்றாளான்னு" கேட்க, "ச்சே எங்க பொண்ணு உன்ன தவிர யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்லிருவாங்க." இத கேட்கும்போது ஹீரோக்கு அழுகையா வரும். "அப்ப எதுக்கு அங்கிள் அவ வந்து என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்கா? எனக்கு ரொம்ப அழுகையா வருதுன்னு" அழுதுட்டே இருப்பானா. அதே சமயம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போகும்போது, அங்க ஹீரோவோட சித்தியும், லின்னும் வந்து ஹீரோயின மிரட்டிட்டு இருப்பாங்க. "நாங்க எவ்ளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டீங்கல்ல. ஹீரோவ விட்டு போன்னு சொல்லியும் நீ கேட்க மாட்டீங்க. இனிமே ஹீரோவ ஏதாட்டும் பண்ணிருவோன்னு" சொல்ல, இது எல்லாத்தையுமே அங்க ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். உள்ளக்க வந்து, "ஓ! இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணமா? லின் எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட செல்லத்த மிரட்டியிருப்ப. இனிமே உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட குடும்பத்தோட சொத்து எல்லாமே நஷ்டத்துல போகுதுன்னு" சொல்லியிருப்பான். அதே மாரி சித்திக்கிட்ட போய், "சித்தி என்னோட காதலையே பிரிக்கணும்னு பார்த்துட்டீங்கல்ல. இங்க பாருங்க, நீங்க வந்து அமைதியா இருக்கணும்னா வீட்ல இருங்க. இல்லன்னா சொத்து எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வச்சுருவேன். பரவாயில்லையான்னு" கேட்க, இவங்க பயந்து போய், "டேய் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" அங்கருந்து கிளம்பிருவாங்க. இப்ப ஹீரோ கைய புடிச்சுட்டு, "ஏய் லூசு! இதனால தான் என்ன விட்டு பிரிஞ்சு போனியான்னு" கேட்க, "ஆமா உங்க சித்திய பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உன்ன ஏதாட்டும் பண்ணாங்கன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு" கேட்க, இவன் கன்னத்துல கைய வச்சுட்டு, "இங்க பாரு நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஐ லவ் யூ டி. என்னை யாருமே எதையுமே பண்ண முடியாதுன்னு" அப்படியே கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அங்கருந்து ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா, இங்க அம்மா, அப்பா, இந்த தம்பி எல்லாருமே
ரசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு வெக்கமாயிட்டு அங்கருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோ மனசுக்குள்ள, "நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. எப்ப பார்த்தாலும் கிஸ் குடுக்கும்போது எல்லாருமே வந்துர்றீங்க. போங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டே இருக்கும்போது, இந்த 3 பேருமே வந்து ஹீரோக்கு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. "என்னோட பொண்ணுக்கு எப்பதான் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? நாங்க ஒரு ஐடியா சொல்றோம்ன்னு" ஏதோ சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு தான் கேட்கல. அடுத்த நாள் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்குள்ள போறா. அப்பா பலூன் எல்லாமே ஊதிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட போய், "அப்பா இதெல்லாம் என்னதுன்னு?" கேட்க, "ஐயய்யோ! என்னோட பொண்ணு கண்டுபிடிச்சிடக் கூடாதே." "ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்குல்ல. அதனால தான் பலூன் ஊதி ஊதி பார்த்துட்டு இருக்கேன். உனக்காகலாம் இல்லன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பவுமே கொஞ்சம் டவுட் வந்துட்டு, அதுக்கப்புறம் அம்மா வந்து ஹார்டின்லாம் போட்டு பூவ வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. "அம்மா இது என்னதுன்னு?" கேட்க, அதுவா? சும்மாம்மா, என்னோட ஹஸ்பண்டோட பேர எழுதி வச்சேன்னு" சொல்ல, இதுவும் ஹீரோயினுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. அப்பதான் அங்க தம்பி வரான். தம்பி கையில ஒரு பேப்பர் இருக்கு. தெரியாத்தனமா கீழ போட்டுருவானா, ஹீரோயின் நல்லாவே வாசிச்சிருவா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன்னு" போட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துரும். "தம்பி அங்க பாரேன், உன் பின்னாடி ஒரு பேப்பர் விழுந்து கிடக்குன்னு" சொல்ல, அக்கா அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர எடுத்துட்டு அங்கருந்து ஓடி போயிருவா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ மெசேஜ் பண்ணியிருப்பான். "இன்னைக்கு நைட்டு என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். ரொம்ப அழகா ட்ரெஸ் போட்டுருன்னு" சொல்ல, இத கேட்டோனே இவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிரும். ஓ! இன்னைக்கு நைட் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறானான்னு. சரி, சரி பரவால்ல. இவங்க எல்லாருமே எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. நான் எதுக்கு தெரிஞ்ச மாரி காமிக்கணும்னு, ரூம்குள்ள போய் தடவ அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். நான் என்ன ட்ரெஸ் போடுவேன்னு ரொம்ப ஜாலியா இருக்கா. அப்பதான் தம்பி பதட்டமா ஓடி வரான். அக்கா பிரசிடென்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்ல, இவ ஓடி போய் ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. அவனுக்கு ரொம்பவே பிளட் எல்லாமே போயிருக்கும். அப்பதான் டாக்டர் வந்து சொல்றாங்க, பிரசிடென்ட்ட காப்பாத்தியாச்சு. ஆனா, அவங்களுக்கு பழசு எல்லாமே மறந்துட்டு, இப்போதைக்கு ஒரு சின்ன குழந்தை மாரின்னு சொல்ல, இத கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு காரணம் அந்த சித்தியா தான் இருப்பாங்கன்னு, அந்த சித்தி கிட்ட போய், "நீ தானே அந்த ஆக்சிடென்ட்ட பண்ணன்னு?" கேட்க, "ஆமா, நான் தான் பண்ணேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீயும் அவனும் சேர்ந்தா எனக்கு பிடிக்காதுன்னு. அதான் கார வச்சு தூக்கிட்டேன்." சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா! நீ சீக்கிரம் அவன விட்டு போயிரு. அப்படி இல்லன்னா மறுபடியும் அவன கொலை பண்ணிருவேன்னு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோயின் ஓடி போய் ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு சாக்லேட் எல்லாத்தையுமே குடுக்குறா. "அக்கா இந்த சாக்லேட் எல்லாமே ரொம்ப புடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அக்கா ஐ லவ் யூன்னு" குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்கா. அப்பதான் இந்த சித்தியும் லின்னும் வந்து ஹீரோயின் கிட்ட, "நான் தான் ஹீரோவ பார்க்க வந்திருக்கேன்ல, நீ வெளிய போன்னு" சொல்ல, அவளும் வெளிய போயிருவா. அதுக்கப்புறம் சித்தி பக்கத்துல போய், "இங்க பாருப்பா, இவள தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இவளோட பேர் லின்னுன்னு" சொல்ல, "ஐயய்யோ! இவள பார்த்தா பூதம் மாரியே இருக்கா. நீ ரொம்ப பேய் மாரி இருக்க. என்கிட்ட வராதன்னு" சொல்ல, லின்னுக்கு ஒரு மாரி அசிங்கமா போச்சு. அப்பதான் ஹீரோயின் உள்ளக்க வந்து, "இங்க பாருங்க, அவன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வெளிய போங்கன்னு" சொல்லும்போது தான் சித்திக்கு கடுப்பாயிரும். "நீ என்ன சொல்றது? அது மட்டும் இல்லாம, நீ இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டாம். லின்னே பார்த்துப்பான்னு" சொல்ல, ஹீரோ மறுபடியும், "ஐயோ! இந்த ஆன்ட்டிய பார்த்தாலே எனக்கு புடிக்கல. வயசான கிழவி மாரி இருக்கா. எனக்கு இந்த அக்கா தான் புடிக்கும். எனக்கு இந்த ஹீரோயின் அக்கா தான் வேணும்னு" கியூட்டா சொல்லிட்டே இருக்க, லின்னும் சித்தியும் கோவப்பட்டு அங்கருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் சித்தி எப்படியாட்டி ஹீரோவோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போடணுன்னு ஒரு ஃபைல்ஸை கொண்டு வந்து, "இதில் சைனை மட்டும் போடுடான்னு" சொல்ல, அவனும் சைனை போடுறான். கரெக்டாக ஹீரோயின் இதை பார்த்துடுறா. அந்த ஃபைலை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு, "இங்கே பாருங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போலீஸில் கேஸ் போட்டுருவேன். வெளியே போங்கன்னு" சொல்ல, அவங்களும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய், "இனிமே இங்க இருந்தா பாதுகாப்பு கிடையாது. நீ அக்கா கூட வந்துடுறியான்னு?" கேட்க, ஓகே அக்கா. உங்களை மாரி அழகான அக்கா கூட தான் வருவேன்னு" வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த தம்பிக்கு ஒரு டவுட்டு. "என்னடா மச்சானுக்கு ஞாபகம் போன மாரியே இல்ல. சரி கண்டிப்பா போயிருக்குன்னு" சொல்லிட்டு அவனும் வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஹீரோவ குளிக்க அனுப்புறா. ஆனா ஹீரோ வந்து, "குளிக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீயே என்ன குளிப்பாட்டி விடுறியா? ப்ளீஸ் அக்கான்னு" கேட்க, "இல்லடா நீ தான் போய் குளிக்கணும். என் செல்லம்லாம் வெல்லம்லான்னு" சொல்லிட்டு உள்ளக்க அனுப்பி வைக்கிறா. அவனும் குளிச்சுட்டு துண்டு கூட ஒழுங்கா கட்டாம முன்னாடி வந்து நிக்கிறானா. இவ பார்த்துட்டு ஐயையோன்னு சொல்லிட்டு கண்ண மூடிக்கிறா. "அக்கா எனக்கு ஜிப்பு போடவே தெரியல. நீ போட்டு விடுறியா? நீ ஏன் என்ன இப்படி குறுகுறுன்னு பார்க்குறன்னு" கேட்க, "ஒன்னில்ல ஒன்னில்லன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு, ஐயோ! இவன் பார்க்குறதுக்கு தான் குழந்த. ஆனா பார்த்தா எல்லாமே பண்றான்னு, அவன கூப்ட்டு போயாச்சு. தூங்க போலான்னு பார்க்கும்போது, ஹீரோ அப்படியே கட்டி புடிச்சுட்டு, "அக்கா எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். நீ என் கூட வந்து தூங்குனா மட்டும் தான் தூங்குவேன். ப்ளீஸ்க்கா என் கூட வந்து தூங்குன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்துல படுத்து அப்படியே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ முழிச்சு பார்க்குறான். அப்படியே ஹீரோயினோட கன்னத்திலேயே கிஸ் குடுத்துட்டு, "ஐ லவ் யூ டி. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஞாபகம் எதுவுமே மறந்து போல. ஆனா நான் சித்தியை பழி வாங்கணும். அது முடியும் பொறுத்துக்கோன்னு" அப்படி ரசிச்சு அங்கேயும் தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில சித்தி என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா,
ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரையுமே வர சொல்லி, "இங்கே பாருங்க, என்னோட பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு, இனிமே என்னால மட்டும் தான் கம்பெனிய பார்த்துக்க முடியும். ப்ளீஸ் என்னையே பிரசிடென்ட் ஆக்கிருங்கன்னு" சொல்லும்போது தான், அங்கே ஹீரோயின் வரா. "இங்கே பாருங்க, இந்த சித்திய நம்பாதீங்க. இவன் நெறைய ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு" நெறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து குடுக்குறாங்க. "இந்த ஃபைல்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியோட சொத்த பாதி இது இவ தான் ஆட்டைய போட்டிருக்கான்னு" சொல்ல, இவங்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. சித்திக்கு கடுப்பாயிரும். அங்க இருந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து ஹீரோயினோட மண்டையிலே போட போவாங்களா? அப்பதான் ஹீரோ புடிச்சிட்டு, "சித்தி என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு" அங்க எல்லார்கிட்டயுமே, "சித்தி என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அதே மாரி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு எல்லா எவிடன்ஸையும் காட்டுறேன்." இத பார்த்தோனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து லின்னையும், சித்தியையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "நீ என்கிட்ட மறுபடியும் பொய் சொல்லிட்டல்ல, என்கிட்ட பேசாதன்னு" அங்கருந்து கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருப்பா. அப்போ தான் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய், "என்னடி பிரசிடெண்ட்டை வெளியே நிற்க வச்சிருக்க, ஏதாட்டு தண்டனையான்னு?" கேட்க, "ஆமாடி தண்டனை. அவன் என்கிட்ட பொய் சொன்னான்ல, நல்லா அனுபவிக்கட்டும்னு" சொல்ல, ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. "ஏன் விட்டுற வேண்டியதானேன்னு?" கேட்க, "அப்படியா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா நீயும் வெளியே போய் நின்றுன்னு" ஹீரோவை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் தான் கோவமா இருக்கால, அதனால ஒவ்வொரு தண்டனையா ஹீரோக்கு குடுத்துட்டு இருக்கா. இப்போ பழத்த எல்லாத்தையுமே வீடியோல விக்க சொல்றா. ஹீரோ, "இந்த பழத்த வாங்கிக்கோங்க, நல்லாருக்கும். ஆரஞ்சு பழத்த வாங்கிக்கோங்க, சூப்பரா இருக்கும்னு" வித்துட்டே இருக்க. ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்கவே முடியாது. சூப்பரா பழம் எல்லாத்தையுமே வித்தேன்னு அனுப்பி வச்சிடுறா. ஆனா ஹீரோக்கு போக மனசே இல்ல. "இப்ப மட்டும் என்ன மன்னியேன்னு" கேட்க, "இங்க பாரு, உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது. இப்ப போறியா இல்லையா? 10 எண்றதுக்குள்ள போற. இல்லன்னா நான் மறுபடியும் உன்கிட்ட பேச மாட்டேன்னு" சொல்ல, இவன் குடுகுடுன்னு ஓடிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா வீட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பா. ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின கடத்திட்டு போயிருவாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. அவன் வீடியோ பார்த்துட்டு நேரா ஹீரோயின காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு போயாச்சு. யாருன்னு பார்த்தா சிசி தான் கடத்தி வச்சிருக்கா. இப்போ சிசி ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சுட்டு, "என்ன பிரசிடென்ட், ஒரு வழியா வந்துட்டீங்க போல இருக்கு. அன்னைக்கு நீங்க என்ன தானே லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடந்துக்கணும் போல இருக்கே. இங்க பாருங்க, இவள நான் இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "இங்க பாரும்மா, நீ என்ன ஏதுனாலும் பண்ணிக்கோ. அவள மட்டும் விட்டுருன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நான் இவள தான் ஏதாட்டு பண்ணுவேன். அப்படி இல்லன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இவள விட்டுருவேன்னு" சொல்லுவா. "இங்க பாரு, நீ அவள விட்டுரு. ஆனா என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அவ மட்டும் தான் பிடிக்கும். அவள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவ மட்டும் தான் என்னோட பொண்டாட்டின்னு" சொல்ல, இத கேட்கும்போதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சிசி இருக்கால, விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. "ஐயோ! என்னால இதுக்கு மேல முடியாதுடின்னு" நேரா ஹீரோ கிட்ட, "பிரசிடென்ட் சார், நான் ஒன்னும் உங்கள லவ் பண்ணல. ஹீரோயின் தான் உண்மையாவே லவ் பண்றா. இது எல்லாமே நாங்க போட்ட ஒரு குட்டி பிளானு. நீங்க எவ்வளத்துக்கும் அவள லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?" "சரி பிரசிடென்ட் சார், நான் சும்மா தான் கடத்தி வச்ச மாரி ஏமாத்துனேன். நீங்க அவளுக்கு கிஸ் கொடுப்பீங்களோ, ப்ரப்போஸ் பண்ணுவீங்களோ, அது உங்க இஷ்டம்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இங்கே ஹீரோயினுக்கு கண்ல இருந்து கண்ணீரா வருது. ஒரு மோதிரத்த எடுத்துட்டு, "நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஐ லவ் யூங்க. எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனிமே உன்ன விட்டு போக மாட்டேன். எந்த பொய்யுமே சொல்ல மாட்டேன். நீயும் பொய் சொல்லக்கூடாது, சரியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்க, இவன் அப்படியே அமைதியாவே இருக்கான். அங்க நெறைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பா. முதல்ல ஹீரோ பணக்காரன்னு சொல்லியிருக்கவே மாட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்பவே லவ் பண்ணியிருப்பா. அப்பதான் இந்த தம்பி ஹீரோயின் கிட்ட போய், "என்னக்கா, நீ அந்த ஹீரோவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆனா அவனுக்கு எந்த வேலையும் இல்லன்னு கேள்விப்பட்டேன். அப்ப எப்படிக்கா உன்னால பார்த்துக்க முடியும்னு" சொல்ல, "இது என்னடா கேள்வி? நான் முதல்லயே அவன் ஏழைன்னு தெரிஞ்சு தான் லவ் பண்ணேன். இப்ப அவன விட்டுட்டு போக முடியுமா? அவன் பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் நான் எப்பவுமே அவன விட்டு குடுக்க மாட்டேன்னு" பக்கத்துல போய், "என்னடா பாய் ஃப்ரெண்ட், போலாமான்னு?" கேட்க, "என்னது பாய் ஃப்ரெண்டா? அப்போ உனக்கு என்ன புடிச்சிருக்கான்னு?" கேட்டிருப்பான். "ஆமா, எனக்கு உன்ன ரொம்பவே புடிச்சிருக்கு. வா போலான்னு" சொல்லிட்டு பைக்ல ஏறி போயிருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் என்ன ஏத்துக்கிறியான்னு?" கேட்க, ஹீரோ அமைதியாவே இருப்பானா? ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். "என்னாச்சுடா? என்ன உனக்கு பிடிக்கலையான்னு?" கேட்க, இவன் அப்படியே கத்தி அழ ஆரம்பிச்சுட்டா. "யார் சொன்னா எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? நான் ஷாக்ல இருந்து வெளியே வரல. நீயா எனக்கு ப்ரப்போஸ் பண்ற?" எம்மாடியோ! "ஓகே, ஓகே. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நான் தான் மொதல்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா நீ மாத்தி பண்ணிட்ட. பரவால்ல, என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு" இந்த லைட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துக்கு கூப்ட்டு போறான். அங்க அவனோட சொத்து, பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, "இது எல்லாமே உனக்கு தான். என்னோட கிஃப்ட்டு. நீயே வச்சுக்கோ. இனிமே நானும் உனக்கு தான்னு" சொல்லிட்டு, அவன் ஒரு ரிங் எடுத்து ஹீரோயினுக்கு மாட்டி விடுறான். இது எல்லாத்தையுமே அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோ, "இனிமே நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். நீ எங்கேயாட்டு ஓடி போனா தூக்கிட்டு வந்துருவேன்னு" அப்படியே கட்டி புடிச்சு கிஸ் கொடுக்குறான். இந்த மாரி அழகா மூவிய முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப், கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இவ்வளோ நேரம் பொறுமையா மூவிய கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.